श्रीनिधिं निधिमपारमर्तिनाम् अर्तितार्थपरिधानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमतिराजमाश्रये अकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशत्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये அஞ்சகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஜய் நிற்கும் தன்மயளாய் ஜாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீவத்சவம்சாம்புதி பூர்ணச்சந்திரம் श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். திருப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கிருஷ்ணானுபவம் இல்லை, கிருஷ்ணனை நோக்கி ஆண்டாள் செய்யக்கூடிய ஒரு பிரயாணம். அப்படிப்பட்ட பிரயாணத்தில் அவள் தான் மட்டும் செல்லக்கூடாது, அதில் பல பேரையும் அழைத்து கொண்டு செல்ல வேணும். அப்படின்ற கிரமத்திலே 10 ஆயர் பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சென்றாள் அப்படின்றத கேள்வியை பார்த்தோம். மேலே எல்லாரும் குழாங்கள் சேர்ந்தது, ஒரு பெரிய கூட்டமாகினது. அனைவரும் சென்று கண்ணனுடைய திருமாளிகைக்கு, நந்தகோபனுடைய திருமாளிகை, கண்ணனுடைய திருமாளிகை சொல்றதை விட நந்தகோபன் திருமாளிகைன்னு சொல்வதுதான் கண்ணனுக்கு ஏத்தமாக இருக்கிறது. அதனால நந்தகோபன் திருமாளிகை அடைந்தார்கள். அவ்விடத்தில் இருக்கக்கூடிய வாசல் காப்பான், கோயில் காப்பான் முதலியவர்கள் திறத்திலே அனுமதி பிரதானம் பெற்றுக்கொண்டு அந்த கண்ணனுடைய திருமாளிகளிலே போய் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய நந்தகோபன், யசோதை, கண்ணன் எம்பெருமான், நம்பிமூத்த பிரானான பலராமன் இவர்களை எல்லாம் எழுப்புவதுதான் இந்த அம்பரமே தண்ணீரே என்று சொல்லக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறது. அப்போ எப்படி இருக்கிறது, இந்த எழுப்பக்கூடிய சந்தர்ப்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல நந்தகோபாலன் படுத்து கொண்டிருக்கிறார், சயனித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக யசோதையானவள் சயனித்து கொண்டிருக்கிறாள். அதுக்கு அடுத்ததாக கண்ணன் பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறான். அடுத்த கட்டிலே பலராமன் சயனித்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அப்போ காட்ட வந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, யசோதையானவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், ரகசியங்களில் தெரிவித்த கமத்திலே பர்த்தாவினுடைய படுக்கையையும் பிரஜையனுடைய தொட்டிலையும் விடாதிருக்கும் மாதாவை போலே என்று சொல்லும்படியாய் ஒரு பக்கத்திலே நந்தகோபன் இருக்கான், மற்றொரு பக்கத்திலே கண்ணனையும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிறாள் யசோதை. ஆனால் நந்தகோபன் ஏன் முதல்ல படுத்துட்டு இருக்கான் அப்படின்னா, எப்பேற்பட்டவனாய் அமைந்திருக்கிறான் இந்த கிருஷ்ணன்னு சொல்லக்கூடியவன், உலகுக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனகா என்று தெரிவிக்கிறார் பராசர பகவான் தன்னுடைய விஷ்ணு புராணத்திலே. தேவகி ஆகிய கிழக்கு திசையிலே உதித்த சூரியன் போன்றவன் இவன். அப்படிப்பட்டவனை இந்த ஆய்ப்பெண்கள் கொள்ளை கொள்வார்களே, ஒரு ரத்னத்தை போலே மணியை போலே விலை மதிப்பற்றவன் இவன், கட்டுக்காவலாக முதல்ல நந்தகோபன் சயனித்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் அர்த்தங்களை காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். அப்போ 4 பேர் சயனித்து கொண்டிருக்கிறார் வரிசையாக.
அவர்களை 4 பேரும் திருப்பள்ளி உணர்த்தி தான் கண்ணனை கூப்பிட வேண்டியதான் அவர்கள் லட்சியம். ஆனால் கண்ணனை எழுப்ப வேணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கவர்களுடைய அனுமதியும் வாங்கி கொண்டு தானே போக வேண்டும் அப்படின்னு அவர்கள் இருந்த கிரமத்திலேயே வந்து அவர்களை உணர்த்துகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். அதுக்கு மேல நந்தகோபன் ஏன் அந்த இடத்துல அந்த மாதிரி படுத்து கிடக்கிறான்? முன்னாலே கண்ணன் ரொம்ப விலை மதிப்பத்தவன், வைத்தமா நிதியை போலே இருக்கக்கூடியவன். ஆழ்வார் பாடுகிறார், எடுத்த பேராளன் நந்தகோபன் அப்படின்னு பாடுகிறார். எடுத்த பேராளன்னா என்ன எடுத்தான் நந்தகோபன் அப்படின்னு கேட்டா நிதி எடுத்த பேராளன் என்று காட்டுகிறார். நந்தகோபுரம் பற்றி தனியாகவே ஒரு வைபவம் நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல காட்டக்கூடியது என்னன்னா நிதி எடுத்த பேராளனாக இருக்கக்கூடியவன் அந்த நந்தகோபாலன் என்று காட்டும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது. அந்த நிதி என்னன்னா வைத்தமா நிதியாய் இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் என்று காட்டுகிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று வந்து அவனை அழைக்கும்படியாய் எம்பெருமான் என்ற விசேஷனமிட்டு நந்தகோபாலனை அழைக்கிறார்கள். அம்பரம் அப்படின்னா வஸ்திரத்தை சொல்லக்கூடியது. அது எப்படி இருக்குன்னா இந்த அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அம்பரம்னு சொல்லக்கூடிய வஸ்திரத்தை தானம் செய்பவனாய் இருக்கிறான். தண்ணீர்னு சொல்லக்கூடிய தண்ணீரை தானம் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். சோறு என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான் நந்தகோபன் என்று தெரிவிக்கிறார்கள். வஸ்திரேன வபுஷா வாச்சா என்று சாஸ்திர பிரமாணங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது. அந்த வஸ்திரம்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல இந்த மேனிக்கு நிறம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ரொம்ப ஒருத்தரை நாகரிகனாக காட்டக்கூடியதுல இருக்கிறது அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஆடைகள், அதாவது அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் தாரகமா இருக்கக்கூடியது. வாழறதுக்கு நமக்கு தாரகமாக ஏதாவது ஒரு பொருள் வேணுமே அப்படின்னா அந்த தண்ணீர் தானே. தண்ணீர் இல்லாத எவ்வளவு நாள் இருந்துட முடியும் அப்படின்னு கேட்டா இருக்கவே முடியாதுன்னு தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல போஷகமா இருக்கக்கூடிய இந்த உடம்பும் தரிச்சு இருக்க வேண்டுமே. எந்த அனுபவம் பண்ணணும் அப்படின்னாலும் இதுக்கு போஷகமாக இருக்கக்கூடிய இந்த சோறு எல்லாவற்றையும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்று சொல்லுகிறார்கள். தானமாக கொடுக்கிறான் அப்படின்னா அதுல ஏதாவது புகழை எதிர்பார்க்கக்கூடியவனாய் இருக்கலாம். ஆனால் இவ்விடத்துல அறம் செய்யும் அப்படின்னு சொன்னதுனாலே அது காட்ட வந்த விஷயம் என்னன்னா அவன் புகழையெல்லாம் விரும்பல. ஒரு தர்மமாகவே இது ஒரு நமக்கு விதிக்கப்பட்ட விதி. இதை பண்ணலைன்னா நம்மளால தரித்து இருக்க முடியாது. சில காரியங்கள்லாம் அவனோட தினச்சரியில இருக்குது. ஒரு பெருமாளை வணங்குதல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவனுடைய தினச்சரியில இருக்குது. அதை போல இந்த தானம் வழங்குதலும் நந்தகோபனுடைய தினச்சரியில ஒன்றாக இருக்கிறது. அதனால அதுல எந்தவித அபேட்சையும் இல்லை. இதை பண்ணால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், இதை எதிர்பார்த்து பண்ணுகிறான் அப்படின்னா இல்லை. அது எது தெரிவிக்கிறதுனா அறம் செய்யும் அப்படின்ற வார்த்தையானது காட்டக்கூடியது என்ன அப்படின்னா நந்தகோபன் தானம் செய்கிறான், ஆனால் அதற்கு பிரதிபலனாக எதையும் எதிர்பார்ப்பதில்லை அப்படின்றத காட்டக்கூடியதாக இருக்கிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். ஒரு இடத்துலையும் பார்த்தா ஒரு ஏகாரம் இருக்கு. ஏவகாரம் ஆண்டாளுக்கு ஏவகார சீமாட்டி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னான். இப்ப இந்த இடத்துல சொன்ன அம்பரமே தண்ணீரே சோரேன்னு ஏவகாரத்தில் போட காரதுனால இது எதுக்காக இந்த ஏகாரம்? அம்பரம் அறம் செய்வான், தண்ணீர் அறம் செய்வான், சோரை அறம் செய்வான் அப்படின்னு சொல்லலாமே. அப்படி நான் சொல்லலையே அப்படின்னு கேட்கிறார். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா இவன் அம்பரம்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்திரத்தை தானம் செய்யக்கூடிய காலத்திலே இவனுக்கு வேற ஒன்றும் தானம் செய்ய முடியாது, தானம் செய்ய தெரியாதோன்னு அளவுக்கு தானம் செய்வான். சில பேர் நல்ல சதுசாஸ்திரங்களில் நல்ல பெரிய பண்டிதர்களாய் இருப்பார்கள். அவர்களிடத்த போய் ஏதோ ஒரு விஷயம் ஒரு இதில் பேசுகிறான், நியாய சாஸ்திரத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவர்கள் பாண்டித்யம் எப்படி இருக்குன்னா இவர்கள் நியாயசாஸ்திரம் மட்டுமே அறிந்தவர்கள். ஏன்னா ஒரு நிறைய விஷயங்கள் ஒருத்தன் தெரிந்தவனா இருந்தா அவனுடைய அந்த ஆழமான ஞானம் இருக்குமா அப்படின்னா இருக்காதுன்னு சொல்லுகிறார்கள். அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முக்காவாசி இருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிந்தவர்களுக்கு ஆழமான விஷயங்கள் தெரியுமா அப்படின்னா சில பேருக்கு தெரியாத இருக்கலாம், சில பேருக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம். அப்படி பாண்டித்யம் படைத்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாஸ்திரத்தை நியாய சாஸ்திரத்தை பற்றி பேசினா நியாயம் மட்டுமே தெரிந்தவர்.
இல்லை மீமாம்சையை பற்றி பேசினா மீமாம்ச சாஸ்திரம் மட்டுமே அறிந்தவர் இவர் அப்படின்னு சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது. அதே போல் நந்தகோபன் எப்படி இருக்கான்னா, அம்பரமே அறம் செய்யும் அப்படின்னு சொன்னான்னா, அந்த ஏவகாரம் தெரிவிக்கக்கூடியது என்னன்னா, அவன் அந்த வஸ்திரத்தை தானம் செய்யக்கூடிய காலத்திலே அவனுக்கு அந்த வஸ்திரத்தை தவிர பிரிதொன்று தானம் செய்ய தெரியாது என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறான். இப்பெல்லாம் சொல்கிறோம், நம்ம மருத்துவர்கள் போனால் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒரு மூக்குக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, நாக்குக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, பல்லுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அதை போல் அம்பரம் தானம் செய்யக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா நந்தகோபன் தான் என்று சொல்லும் அளவுக்கு இருந்தான் நந்தகோபன். அதே போல சோற்றை தானம் செய்தான், தண்ணீரை தானம் செய்தான் என்று தெரிவிக்கிறார்கள். மற்றொரு அர்த்தமும் தெரிவிக்கிறார்கள். அம்பரம் தானம் செய்தான் எப்படின்னா தண்ணீர் போல செய்தான், தண்ணி போல செலவு பண்ணான்னு சொல்றான் இல்லையா, அது போல சொல்றார். தண்ணீரை போல அம்பரமே தண்ணீர் போல அறம் செய்தான், சோரே தண்ணீர் போல அறம் செய்தான் என்று சொல்லும்படியாய், அதாவது வேண்டுபவருக்கு ஆந்தனையும் கை காட்டின்னு கீழே பார்த்தோம் இல்லையா, அதே அளவுக்கு அவன் செய்தான் என்று காட்டுகிறார்கள். அந்த அம்பரம் அறம் செய்வார், அம்பரம்னு சொல்லக்கூடிய வஸ்திரதானத்துக்கு நிறைய விசேஷங்கள் தெரிவித்திருக்குது வேதங்களிலே. வஸ்திரங்களில் என்னன்னா, சாதாரணமாக நம்ம இது பண்ணுறோம்னா, இந்த வஸ்திரங்களிலே 33 தேவர்கள் வசிக்கிறார்கள் என்றெல்லாம் வேதம் தெரிவிக்கிறது. அப்போ நம்ம என்ன நினச்சிருக்கோம், சாதாரணமாக இந்த வஸ்திரத்தை கட்டிக்கிறதுனா மான சம்ரட்சணம், நம்முடைய மானத்தை காப்பதற்காகத்தான் இந்த வஸ்திரம் அப்படின்னு நினைச்சோம்னா அது மட்டும் இல்லை. அனைத்து வேதங்களும் தெரிவிக்கக்கூடியது என்னன்னா, இந்த வஸ்திரங்களிலே தேவதைகள் 33 தேவதைகள் இருந்து நம்மை ரட்சிக்கிறார்கள் என்றெல்லாம் வேதம் தெரிவிக்கிறது. அதனால வஸ்திரதானம்னு சொல்லக்கூடியது ரொம்ப உயர்ந்த தானமாக சாஸ்திரங்களிலே காட்டப்பட்டிருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் நந்தகோபன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா. நந்தகோபன் ஏதாவது ஒரு தானம் பண்ணான் அப்படின்னு கேட்டா, எங்கேயாவது புராணத்துல இதா இருக்கா அப்படின்னு கேட்டா, எந்த புராணங்களிலும் நந்தகோபன் தானம் பண்ணான், இவ்வளோ தானம் பண்ணான், அவ்வளோ தானம் பண்ணான், கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தானமே எங்கேயும் பண்ணதாக தெரியவில்லை. யாதவாபியுதயத்திலே வேதாந்த தேசிகனார் ஒன்று கேட்டுறார். அதிச்சகார வனான்யமனேகே ஸ்ரீயம் யதித கல்பதரோர் அனுதராம். காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் கண்ணன் எப்போது திருவாய்ப்பாடியிலே அவனுக்கு மகனாக வாய்த்தானோ அந்த சமயத்துல அவனுக்கு நந்தகோபனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுதான். ஐயோ, இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு இது இருக்குது, ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் என்று சொல்லும்படியாக ஒரு எடுத்த பேராளன் நமக்கு பேரை கொடுக்கும்படியாக ஒரு பிள்ளை நமக்கு வாய்த்தான் அப்படின்ற மகிழ்ச்சினால் என்ன பண்ணான், சிந்தாமணிகள் கல்பவிருட்சம் போன்றதையெல்லாம் தானம் செய்தான் அப்படின்னு யாதவாபியுதயத்திலே வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். ஆனால் இப்போ பாருங்க, ஒரு விசேஷ காலங்களிலே ஒருத்தர் தானம் பண்ணாலே ஆனால் அதை கொண்டு ஒருத்தர் கொடை வள்ளல் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்றதுக்கு ஹேத்துவே கிடையாது என்று காட்டுகிறார்கள். அப்போ அமரமே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு கவிமரபு உபச்சாரமா சொல்லக்கூடிய வார்த்தையாகத்தானே தோன்றும். அப்படி இல்லை. அப்போ அந்த ஔதாரியம், அந்த வள்ளன்மை தன்மையை எப்படி நிர்வகிக்க வேணும் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் இந்த அன்பரம்னு சொல்லக்கூடியது, தண்ணீர்னு சொல்லக்கூடியது, வஸ்திரம்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த தானத்தை எல்லாம் செய்வதிலே நிபுணனாய் இருந்தவன், வல்லவனாய் இருந்தவன் யார் அப்படின்னு கேட்டா கண்ணன் எம்பெருமான் தான். புராணத்துல அதெல்லாம் நந்தகோபன் பண்ணான்றது காண கிடைக்கலையே தவிர கண்ணன் எம்பெருமான் பண்ணதை ரொம்ப அழகாக தெரிவித்திருக்கிறார்கள் புராணங்கள்ல. இது போல இதெல்லாம் அது எப்படி கண்ணன் சரி அப்படியே இருந்தா கூட கண்ணன் பண்ண தானத்தை நந்தகோபன் தலையிலே ஏற்றி சொல்வது எந்த விதத்திலே நியாயம்? அடுத்த கேள்வி அதுதானே பிறக்கும். கண்ணன் தான் தானம் பண்ணான்னா நந்தகோபனை போய் எம்பெருமான் நந்தகோபாலான்னு நீங்க சொல்றீங்களே, அது எந்த விதத்திலே நியாயமாகும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். இப்போ சாஸ்திரம் தெரிவிக்கிறது, காரண குணாக காரியே சங்கிராமந்தி, காரண குணாக காரியே சங்கிராமந்தி. ஒரு காரணத்திலே இருக்கக்கூடிய குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது காரியத்திலே சேரும் என்று தெரிவிக்கிறார்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே போல காரணம் நந்தகோபன் எப்படி இருக்கான்னா கண்ணன் பெருமானுக்கு காரணமாய் இருக்கிறான். இவனே ஜெகத்காரணன். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்,
நான் ஒருவனுக்கு மகன் ஒருவருக்கல்லாத மாமேனி மாயன் என்று சொல்லும்படியாய் அவன் என்ன பண்றான், தானே ஒருவருக்கு மகனாக வந்து பிறக்கிறான் இந்த நில உலகத்திலே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவனுக்கு காரண பொருளாய் இப்ப இந்த இடத்துல இந்த நில உலகத்திலே எம்பெருமான் அவதரித்த காலத்திலே அவனுக்கு காரணமாய் இருக்கக்கூடியவன் யார், காரணப்பொருள் யார் அப்படின்னு கேட்டா நந்தகோபன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அந்த காரணத்திலே ஒரு குணம் இருக்குமே, அந்த குணம் எல்லாம் அந்த காரியமாக இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் திறத்திலே இருக்க வேண்டும். அப்போ அதுல தெரிஞ்ச விஷயம் என்ன, கண்ணன் செய்யக்கூடிய தானங்களுக்கெல்லாம் முதலாக வித்தாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா நந்தகோபன் தான் அதுக்கு வித்தாக இருக்கிறான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். ஆனால் அம்பரம் தானம் செய்தான், வஸ்திரம் தானம் செய்தான் அப்படின்னு எல்லாம் தெரிவிக்கிறார்களே. அப்படி என்ன வந்து அம்பரம் தானம் செய்தானா, கண்ணன் எங்க அம்பரம் தானம் செய்தான் அப்படின்னு கேட்டா எப்பேற்பட்ட அம்பரம் தானம் செய்திருக்கான், கண்ணனை போல அம்பரம் தானம் செய்தவர் யாராவது உண்டா, வஸ்திர தானம் செய்வது யாராவது உண்டா அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்ல வேண்டும். திரௌபதி ஒரு காலத்திலே அந்த கௌரவர்கள் சபையிலே மானபங்கப்படுத்தப்பட்ட காலத்திலே கண்ணன் பெருமான் எப்படி இருந்தான்னா அப்பேற்பட்ட தானம் செய்து அவருடைய மானத்தை சம்ரக்ஷணம் பண்ணான் என்று காட்டுகிறார்கள் இல்லையா. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா வஸ்திரதானம் தானே, அதுக்கு வஸ்திரதானம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திரௌபதியுடைய மானத்தை காப்பாற்றக்கூடியதாக இருந்தது. இந்த உலகத்துல எம்பெருமானுக்கு ஒரு சில சோதனைகள் ஏற்படுது. அந்த சோதனைகள்ல அவன் தப்பிக்கல அப்படின்னா வந்து இந்த உலகத்துல நாஸ்திகமே பரவி போயிருக்கும். அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு அப்படின்னா 2-3 விஷயங்கள்ல ஒண்ணு அப்படின்னு கேட்டா இந்த திரௌபதியோடைய வஸ்திராபரணம். திரௌபதி அன்னைக்கு கதறின காலத்திலே கண்ணன் கண்டிய வஸ்திரத்தை கொடுக்காது இருந்திருந்தானே ஆனால் என்ன ஆயிருக்கும்னு கேட்கிறாரு. இந்த உலகமே நாஸ்திகர்கள் அது வந்து பேசக்கூடிய உலகமாக, நாஸ்திகர்கள் மலிந்திருக்கக்கூடிய உலகமாக போயிருக்கும். மற்றொரு விதம் காட்டுறார்கள், ஆதி மூலமே நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய கஜேந்திரன் கத்தின காலத்திலே எம்பெருமான் வந்து காத்திருக்காது போயிருந்தானே ஆனால் இந்த உலகத்திலே நாஸ்திகம் தலையெடுத்திருக்கும். அதே போல தெரிவிக்கிறார். இந்த மாதிரி ஒரு இடத்துல பிரகலாதன் ஒரு சமயத்துல என்ன பண்றான், என்ன காப்பாத்துன்னு சொல்ல, எம்பெருமானே ஹிருதயத்துல இருக்கக்கூடியவன் நீ பார்த்துக்கோ, மலையிலேருந்து பிடிச்சி உருட்டி தள்ளுறான் அந்த ஹிரண்யன்னு சொல்லக்கூடியவன். அந்த காலத்துல கூட என்ன பண்றான், தன் ஹிருதய கமலத்தை அப்படியே பிடிச்சிக்கிறான், எம்பெருமானே நீ பத்திரமா இருன்னு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்படி ஒரு சமயத்திலும் பிரகலாதனை காப்பாத்தினான். அவ்வாறு காக்காது போயிருந்தானே ஆனால் இந்த உலகமே அப்படியே நாஸ்திகம் மண்டி போயிருக்கும் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். இங்க காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானானவன் திரௌபதிக்கு வஸ்திராபரணம் பண்ணது பெரிய காரியம் தெரிவிக்கிறார். அந்த வஸ்திர தானத்திலே பெரிய சிறந்த தானம், திரௌபதி அவமானத்திலிருந்து காப்பாற்றுறது தான் பெரிய தானத்திலே சிறந்த தானமாக கருதப்படுகிறது என்று காட்டுகிறார்கள். அதுக்கு மேல தண்ணீர் தானம் செய்தான் என்று தெரிவிக்கிறார்களே. அது மட்டும் இல்ல, தானம் பண்ணக்கூடிய காலத்துல இந்த வஸ்திர தானம் பண்ணக்கூடிய காலத்துல தெரிவிக்கிறார் திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரம் பண்றார். சந்தமல் குழலால் அலக்கன் 100 வருடம் பெண்டிரும் எய்தி நூல் இழப்ப என்று நினைத்தோம் வந்து ஒரு பாசுரம் எடுக்கிறார்கள், திருவள்ளிக்கணி பாசுரம். சந்தமல் குழலால் அலக்கன் 100 வருடம் பெண்டிரும் எய்தி நூல் இழப்ப அந்தமில் வரையால் மழை தடுத்தானே திருவல்லிக்கு அணி கண்டேனே காட்டுகிறார். அப்போ கண்ணன் பெருமான் நினைச்சானு, திரௌபதிக்கு நூலை கொடுத்தேன் நான், திரௌபதிக்கு எப்படி நூலை கொடுத்தனோ அதே போல கௌரவர்களுடைய மனைவிகளின் நூலை நான் எடுப்பேன்னு சொல்லணும். எப்பேற்பட்ட அந்த பாண்டவ யுத்தத்தை அவனுக்கு பட்சபாதம் பாருங்க. அவர்கள் எல்லாம் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்திலே மொத்த பேரும் மடிந்து போனார்கள். கௌரவர்கள் திறத்துல ஒரு ஆள் பாக்கி கிடையாது. எல்லாரும் என்ன ஆனார்கள்னா அந்த கௌரவர்களுடைய மனைவிகள் அனைவரும் தங்கள் திருமங்கலத்தை இழந்தார்கள் என்றெல்லாம் காட்டுகிறார். அப்படி ஒரு பக்கம் தானம் பண்ணா, ஒரு பக்கம் நூலை கொடுத்தான், ஒரு பக்கம் நூலை எடுத்தான் என்று காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். அதுக்கு மேல தீர்த்த தானம் செய்தது, தீர்த்த தானம் இல்லை, தீர்த்த தானம் செய்ததுதான் காட்டுகிறார். நம்பரமே தண்ணீரே அறம் செய்யும் தெரிகிறார். குருக்ஷேத்திர யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு சமயம் அது ரொம்ப இதுவான காலம், ரொம்ப கிரீஷ்ம கோடை காலம். அப்படியே சேனைகள்ல இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் அப்படியே துவண்டு போறார்கள். தீர்த்தம் இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு போர் குதிரைகள் எல்லாம் அப்படியே விடாயில அப்படியே தவித்து போய் இருக்கக்கூடிய காலம் அது. அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு யாருக்குமே இந்த பாண்டவர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. அர்ஜுனன் கேட்கிறான், கண்ணா நீ ஏதாவது பண்ணக்கூடாதா,
இந்த இடத்துல ஏதாவது பண்ணக்கூடாதா, இந்த குதிரைகள் எல்லாம் வாடுகிறது, போர் வீரர்கள் எல்லாம் வாடுகிறார்கள், இப்படியே போச்சுன்னா எல்லாரும் பிராணனே போயிடும், கண்ணா நீ ஏதாவது செய் என்று கேட்கிறான். அப்படி கேட்கக்கூடிய காலத்திலே கண்ணன் என்ன பண்றான், அந்த நீர் நரம்பெல்லாம் எந்த இடத்துல நீர் உண்டு என்றெல்லாம் அந்த நரம்பை அறிந்தவனாக இருக்கக்கூடிய, அந்த ஓட்டத்தை அறிந்தவனாக இருக்கக்கூடியவன் அர்ஜுனன்கிட்ட சொல்றான், இந்த இடத்துல நான் சொல்ற இடத்துல நீ பான பிரயோகம் பண்ணுன்னு தெரிவிக்கிறான். பான பிரயோகம் பண்ண இடத்துல ஒரு பெரிய ஊற்றம் இடத்துலேருந்து கலந்தது. இன்னைக்கும் குருக்ஷேத்திரத்து பக்கத்துல பானகங்கா அப்படின்னு ஒரு நீர்நிலை தடாகம் இருக்கிறது. அந்த இடம் எங்க அப்படின்னு கேட்டா, அந்த குருக்ஷேத்திர போர் நடந்ததுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்து அதுல அபரிமிதமாக தண்ணீர் பெருகிற்று. அப்படிப்பட்ட தண்ணீரை எல்லாம் வந்து போர் வீரர்களாகட்டும் குதிரைகளாகட்டும் எல்லாரும் பருகி அதுல இருந்து உயிர் தரித்து நின்றார்கள் என்று காட்டுகிறார்கள். அப்ப என்ன பண்ண காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணீர் தானமும் கண்ணன் எம்பெருமான் பண்ணி இருக்கிறான் என்று காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லை, கண்ணன் வந்து இந்த இவர்களுக்கு மட்டும் இல்லை, பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய பசுக்கள் கன்றுகள் எல்லாம் கண்ணன் இது கொடுக்கலான்னா சாப்பிடவே சாப்பிடாது. கற்றுக்கறவை கீழே கூட பார்த்தோம், கன்றாகிய கறவை கண்ணனுடைய கரஸ்பர்ஷத்தாலே வளர்ந்த கறவைகள் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அவைகளெல்லாம் என்ன பண்ணுமா, கண்ணன் கொடுத்தாதான் சாப்பிடும். கண்ணன் சொல்லுவான், இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடி விருந்தாவனத்தை கண்டோமேன்னு ஆண்டாள் பாடுகிறாள். அப்போ அவனுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய திபத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தி என்று சொல்லும்படியாய் பரமபதத்துல போனா கூட அவனுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு இது உண்டு அப்படின்னா இந்த பசுக்கள் தான். அப்படிப்பட்ட பசுக்களை எப்படி பண்றாங்கன்னா, இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரோட்டி என்று சொல்லும்படியாய் பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் எவ்வளவு தண்ணீர் தானம் செய்திருக்கிறான் கண்ணன் எம்பெருமான் என்று காட்டுகிறார்கள். அன்னதானம் செய்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அன்னதானம் இவ்விடத்திலே செய்தான். கார்த்தன் முகிலும் கருவிடையும் காயா மலரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்றன என்ன வந்திட்டு இருடி கேசன் பக்கல் போகே என்ன வேர்த்து பசித்து மயிரசைந்து வேண்டடிசில் உண்ணும் போது இதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோச்சன தென்னை வித்திடுமின். அதாவது ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே இந்த பிருந்தாவனத்தை பாடக்கூடிய சமயத்திலே இல்லை அதுக்கு முன்னாடியே சொல்றாள், என்னை கொண்டு போய் நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருக்கண் என்னை உய்த்திடுமின். நந்தகோபாலன் வீட்டில் நள்ளிருல கொண்டு போய் விட்டுருது. பாண்டிவடத்தென்னை உய்த்திடுமின், யமுனைக்கரத்தென்னை உய்த்திடுமின்னு சொல்லும்படியாய் இந்த பாசுரத்துல என்ன சொல்றாங்க, பத்த விலோச்சன தென்னை உய்த்திடுமின். பத்த விலோச்சனம்னு ஒரு இடம். அந்த இடத்துல பல முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் இருந்து என்ன பண்றார்கள், ஒரு யாகங்கள் தீர்க்க சத்திர யாகம் அப்படின்னு சொல்லி ஒரு யாகங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சங்கல்பம் பண்ணி கொண்டு. அந்த யாகத்துல போகக்கூடிய இப்போ நகரக்கூடிய காலத்துல நிறைய வந்து அங்க அன்னப்பிரசாதங்கள் எல்லாம் வந்து இது பண்ணுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல கண்ணன் என்ன பண்ணுவான், வனத்துல பசுக்களை மேய்க்குவதற்கு எல்லாரும் வந்து தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு திரிவான் என்று சொல்லும்படியாய் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளோடு அந்த வனத்துக்கு செல்லக்கூடியவனாய் இருக்கிறான் கண்ணன் எம்பெருமான். அப்போ அந்த இடத்துல பசங்கள்லாம் சொல்றார், கூட போன தோழர்கள்லாம், கண்ணா எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறதே, எல்லாம் ரொம்ப பசிக்கிறதே, ஏதாவது ஒரு வழி பண்ணக்கூடாதா சொல்றான். உடனே என்ன சொல்றான், அந்த இடத்துல தீர்க்க சத்திர யாகம் நடக்கும், இன்னும் பக்கத்துல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்க போய் அவ இடத்துல போய் கேளு, நான் சொன்னேன், கண்ணன் சொன்னான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு பிரசாதம் சாப்பிடுவதற்கு பிரசாதம் வேணும் என்று தெரிவிக்கும்போது உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்தானாம். சரின்னு அவர்கள் எல்லாம் போனார்கள். போய் பார்த்தா ரிஷிகள் எல்லாம் ஏதோ ஜப தபங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி கண்ணன் அனுப்பிச்சு நாங்கள்லாம் வந்திருக்கோம், எங்களுக்கு சாப்பாடு போடுங்கோள் அப்படின்னு கேட்ட காலத்துல இப்போ ஒன்றும் இதெல்லாம் முடியல, யாகம்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறமா அப்படின்னு திருப்பி அனுப்பி விட்டார்கள். பசங்களெல்லாம் திரும்பி அப்படியே வந்து மூஞ்சி ஏமாற்றத்தோடு வருகிறார்கள். கண்ணன் திறத்திலே வந்து கேட்கிறார்கள், அண்ணா நீ ஏதோ சொன்ன, நாங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து இந்த வெயில்ல இங்கேயே இருந்திருந்தா கொஞ்சமாவது பசியாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்குமானுவோம், இன்னும் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து இன்னும் ஜாஸ்தி பசி எடுக்கிறது கண்ணா, அவன் சாப்பாடு போட மாட்டேன்னுட்டான். உடனே சொல்றான், கண்ணன் சொல்றான், இல்லை இல்லை அந்த மாதிரி இருக்காது, நீங்க யாரை போய் கேட்டீர்கள் என்று கேட்ட காலத்துல அவரிடத்துல வந்து எல்லாம் அந்த ரிஷிகள் முனிகள் எல்லாம் ஒரு யாகம் ஹோமங்கள்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்துலாம் போய் கேட்டேன், உங்களுக்கு தெரியாதா சாப்பாடு போடணும்னா ரிஷிகள்கிட்ட போய் கேட்டா, ஆம்பளைகள்கிட்ட போய் கேட்டா எந்த ஊர்லயாவது எந்த ஊர்லயாவது சாப்பாடு போட்டிருக்கானா, போடவே மாட்டான். பெண்களைத்தான் போய் கேட்க வேண்டும், ரிஷி பத்னிகளை போய் கேட்டு இருக்க வேண்டும், ரிஷி பத்னிகளை போய் கேளுங்கள், உங்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக சாப்பாடு கிடைக்கும் என்று கண்ணன் சொன்னானாம். அப்படி சொன்ன காலத்துல இவனுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ரிஷி பத்னிகள் கண்ணன் வந்து இந்த மாதிரி சாப்பாடை கொண்டு வந்தான் கேட்டிருக்கான் அப்படின்னு தெரிந்து கொண்டு அதில் நிறைய பிரசாதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார்கள் அந்த வேகாத வெயில். அவர்கள் எல்லாம் பார்க்கலாம்.
இதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோச்சனை. கண்ணன் தூரத்திலேருந்து பார்க்கறாங்க. தூரத்திலேருந்து பார்க்கக்கூடிய காலத்துல இந்த பத்னிகள் எல்லாம் வந்து சாப்பாடு, ரிஷி பத்னிகள் எல்லாம் சாப்பாடு எடுத்துன்னு வருது தெரியுது. எல்லா சாப்பாட்டையும் அவர்களுக்கு கொடுத்தான், அன்னதானமும் கண்ணன் செய்தான் என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ரிஷி பத்னிகள், அதில் ஒரு பத்னியை என்ன பண்ணாலாம், ரிஷியை திருப்பி போனவுடனே அவனை ஏற்றுக்கவே இல்லையா. அவ கண்ணா நான் இனிமேட்டு இங்கே இருக்கவே மாட்டேன்னு அவருக்கு வந்து பரவதமே கிடைத்தது என்றெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அன்னிலேருந்து அன்னைக்கு தொடக்கமாக கண்ணன் போற வனத்துக்கு போகக்கூடிய காலத்திலெல்லாம் அந்த தீர்க்க சத்திர யாகத்திலே அந்த வனத்திலே அனைவருக்கும் சாப்பாடு கிடைத்தது இந்த ரிஷிபத்னிகளாலேன்னு காட்டுகிறார்கள் வரலாற்றிலே. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னா காட்ட வந்த விஷயம் என்ன, இப்படிப்பட்ட தானங்கள் எல்லாம் கண்ணனாலே செய்யப்பட்டது. ஏன் கண்ணனாலே செய்யப்பட்டது? நந்தகோபன் சொன்னானா, காரணகுணாக காரியே சங்கிராமந்தி என்று சொல்லும்படியாய் காரணப்பொருளிலே இருக்கக்கூடிய குணமானது காரியத்திலே பரிமளிக்கும், அதனால்தான் கண்ணன் செய்தான் என்று சொல்லும்படியாய் திரௌபதிக்கு வஸ்திரத்தை தானம் செய்தான். அந்த பாண்டவர்களுக்கெல்லாம் குருக்ஷேத்திர யுத்தத்திலே தண்ணீரை தானம் செய்தான். ரிஷிபத்னிகள் மூலமாக அவன் கூட இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சோரை தானம் செய்தான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள் என்று காட்டுகிறான். அப்போ இந்த இதெல்லாம் காட்ட வந்த விஷயம் என்ன, கண்ணனை பெருமானே இந்த தானத்தை எல்லாம் செய்தான் என்று காட்டுகிறார்கள். இப்போ உடனே இவர்கள்லாம் கேட்டுக்கிறான், இவர்களெல்லாம் இந்த எழுப்பக்கூடிய கண்ணன் நந்தகோபனை எழுப்பக்கூடியவர்கள்லாம் அப்போ நந்தகோபன் கிட்ட இந்த வார்த்தைகள்லாம் எதுக்கு சொல்றான்? அமரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்ன்ற வார்த்தைகளை சொல்லி அவனை எழுப்ப வேண்டியது என்ன அவசியம் அப்படின்னு கேட்ட காலத்திலே, எப்படி அமரத்தையும் தண்ணீரையும் வந்து சோற்றையும் தானம் செய்தானோ அதுபோல கண்ணனையும் எங்களுக்கு தானம் செய்ய வேண்டும், அதான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. நந்தகோபன்னு சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன்னா, கீழே சொன்ன எடுத்த பேராளன். ஸ்ருதி வேதங்கள் தெரிவிக்கிறது, நியாயமாத்மா பிரவச்சனேன லப்யா நமேதையா ந பகுதா ஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேன லப்யா தசைக ஆத்மா விருணுதே தனும் ஸ்வாம் என்று வேத வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்கள் தெரிவிக்கிறது. உபனிஷத் வாக்கியங்களை பல இடத்துல சுவாமி எம்பெருமானார் எடுத்து உதாகரித்திருக்கார் தன்னுடைய பாஷ்யங்களில் எல்லாம். எமே வைஷ விருணுதே தேன லப்யா அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரான வார்த்தை. எமே வைஷ விருணுதே தேன லப்யா, எம்பெருமானுடைய அங்கீகாரம் யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, யாரோ ஒருவனை எம்பெருமான் அங்கீகாரம் பண்றான், அவனை ஆதரிக்கிறான், அடைக்கலம் புகுந்த என்ன அஞ்சல் என்ன வேண்டுமே என்று சொல்லும்படியாய் அதை ஒருத்தன் அங்கீகாரம் பண்றான். எதனால பண்றான் அப்படின்னு கேட்கிறா, அவன் எப்ப யாரை விரும்புகிறானோ அவனைத்தான் அவன் அங்கீகாரம் பண்ணுகிறான் தெரிவிக்கிறார். காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, விரும்புவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், விரும்புவனுக்கு எப்படி இருக்கான்னு கேட்டான். அண்ணன் நம்புறான் எளியவனாய் இருக்கிறான், பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்று சொல்லும்படியாய் அவன் யாரை விரும்புகிறானோ அவர்கள் திறத்திலே தன்னுடைய எளிமையும் காட்டக்கூடியதாய் இருக்கிறது காட்டுகிறான். அப்படி அவன் விரும்பக்கூடியவன், எளிமையாக இருக்கக்கூடியவன் இடத்திலே என்ன பண்றான்னா, அவனுக்கு முற்றூட்டாக தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறான் என்று காட்டுகிறார்கள். ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான் அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்திலே ரெண்டு விதமான அதிகாரிகள் இவ்விடத்திலே காணப்படுகிறார்கள். யார் அப்படின்னு கேட்டா, ஒன்று வசுதேவன், மற்றொருவன் யாரு கேட்டா நந்தகோபன் என்று சொல்லக்கூடியவன். வசுதேவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே தனக்கு பிள்ளையாக பிறக்க வேணும் என்று பலவிதமான யஜ்யங்கள் ஹோமங்கள் எல்லாம் நிறைய தபஸுகள் எல்லாம் பண்ணான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அதற்கு காரணமாக அதுவே காரணமாக என்ன பண்ணான், எம்பெருமான் அவனுக்கு பிறந்தான். ஏன்னா ஹோமங்களுக்கோ இதுக்கோ பிறக்கக்கூடாது அப்படின்றது இல்லை, அதுக்கு உண்டான பலன் இருக்கே. அதனால தானே வந்து பரமபுருஷனே அவனுக்கு குழந்தையாக வந்து பிறந்தான். பிறந்த காலத்துல எப்படி பிறந்தான், ஜாதோசி தேவதேவேஷ சங்கச்சக்கர கதாதரகா என்று சொல்லும்படியாய் சதுர்புஜங்களோடும் அதில் இருக்கக்கூடிய திவ்யாயுதங்கள் சங்கச்சக்கரங்களோடையும் வந்து பிறந்தான் கண்ணன் எம்பெருமான் என்று காட்டுகிறார்கள். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தைகள் எவ்வளவு நாள், இந்த கண்ணன்னு சொல்லக்கூடியவன் வசுதேவ தேவகியோட எவ்வளவு நாளம் இருந்தான் அப்படின்னு கேட்டா, சில மணித்துளிகள் தான் பிறந்தவன் அவர்கள் கூட இருந்தான். அது மட்டும் இல்ல, வசுதேவ தேவகிக்கு ரொம்ப பயம்.
அவனிடத்துல தெரிவிக்கிறார், கண்ணனிடத்துல, உபசம்ஹர விஸ்வாத்மன் ரூபமேத சதுர்புஜம், உன்னுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த சதுர்புஜத்தால் எல்லாம் மறைச்சிக்கோ உபசம்ஹர என்று தெரிவித்தார்கள் என்று காட்டுகிறார்கள். அவ்வளவுதானான்னு கேட்டா வசுதேவ உடனே வந்து மறைச்சிக்கோன்னு சொன்னான். அதுக்கு மேல கண்ணன் இங்கே இருந்தால் என்ன விதமான ஆபத்து இவனுக்கு ஏற்படுமோ என்று தெரிவிக்கிறார். அப்ப உடனே என்ன பண்றான், கண்ணன் பெருமான ஏழை பண்ணி நேரம் வந்து எதுக்கு போறார், திருவாய்ப்பாடியில கொண்டு போய் நந்தகோபனுடைய திருமாளிகையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று காட்டுகிறார்கள். வசுதேவோ பகன் கிருஷ்ணம் ஜானுமாத்ரோத கோயோ என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கிறது. அந்த யமுனை நடந்து போகிறார், தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று சொல்லும்படியாய் பெரிய கண்ணன் பிறந்த காலத்திலே ரொம்ப அதிவிருஷ்டி சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கடுமையான பயங்கரமான மழை விடத்துல பெய்து கொண்டிருக்கு. யமுனா நதியில இருக்கக்கூடிய வெள்ளம் ஆகாசத்தளவும் பெருகக்கூடியதாக இருக்கிறது. அந்த சமயத்துல கண்ணன் எம்பெருமான் இங்கிருந்து இந்த கரையை தாண்டி மதுரை வடமதுரையிலிருந்து கரையை தாண்டி திருவாய்ப்பாடியிலே போய் சேர வேணும்னா ரொம்ப அசாத்தியமான செயலாகத்தான் இருக்கிறது. ஆனால் வசுதேவர் இறங்கின காலத்திலே யமுனையானது தன்னை முழங்கால் அளவு வற்றி கொடுத்தது என்று காட்டுகிறார். ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, யமுனை வந்து கண்ணன் பெருமானுக்கு அது தன் காட்ட வேண்டிய நன்றியை காட்டியது. ஆனால் வசுதேவன் கண்ணன் பெருமானை தபஸுகளாலே பெற்றவன் என்ன இருக்கான், ஒரு முக லட்சணம், அந்த முக விழியோட அவனுக்கு வந்து அதுக்கு மேல அந்த கண்ணன் பெருமானை தன்னிடத்திலே தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்போ நந்தகோபன் எதனாலே தான்னா தன்னுடைய ஸ்வப்பிரவருத்தியாலே போனான். ஸ்வப்பிரவருத்தின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானை அடைவதற்காக நாம் செய்யக்கூடிய உபாயங்கள் எல்லாம் ஸ்வப்பிரவருத்தி, நம்மாலே செய்யப்படக்கூடியது. நாம் ஒரு காரியம் பண்ணி அதை சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதற்கு ஆட்படக்கூடியவன் எம்பெருமான் அல்லன். இப்போ என்ன நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் சாதன பக்தி என்று சொல்லும்படியாய் ஒரு சாதனத்திலே போய் நான் இதை பண்றேன், நீ அதை எனக்கு பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னவே, ஆனால் அது என்ன ஆகும், அது வியாபாரமாகிவிடும். அது பக்தி ஆகாது, அது வியாபாரமாகிவிடும். அப்போ என்ன ஆச்சுன்னா இவ்விடத்துல அந்த வியாபாரமாகத்தான் ஆயிற்று. அப்போ என்ன பண்ணான், இந்த வியாபாரத்தை முடிக்கணுமே, அவன் தபஸ் பண்ணான், பலவிதமான நன்மையான நல்ல செயல்களை எல்லாம் பண்ணான். அதற்கு அணுகுணா கண்ணன் எம்பெருமான் பிறந்தவன் என்ன பண்ணான்னா உடனே கிளம்பி போய்விட்டான் என்று காட்டுகிறார்கள். ஆக யமே வைஷ விருணதே தேன லப்யா என்று சொல்லக்கூடியது என்னன்னா எம்பெருமான் தானே அங்கீகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் சொல்வார்கள் பரகத ஸ்வீகாரம். பரகத ஸ்வீகாரம் என்றால் எம்பெருமான் தானே வந்து பண்ணக்கூடிய ஸ்வீகாரம், தானே வந்து நம்மை அங்கீகாரம் பண்றானே, அதுக்கு பேர் பரகத ஸ்வீகாரம் என்று பேரு. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த பரகத ஸ்வீகாரத்துக்கு இலக்கானவன், இந்த அருளுக்கு இலக்கானவன் யார் அப்படின்னு கேட்டா நந்தகோபனும் யசோதையும் தான் என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட நந்தகோபனும் தேவகியும் இந்த கண்ணன் எம்பெருமான் திறத்திலே அனுபவித்த அனுபவங்கள் நம்மளால சொல்ல முடியுமானா வாசாம் அகோச்சரம் என்று சொல்லும்படியாய் வாக்குக்கும் சிந்தைக்கும் எட்டாத அளவுக்கு கண்ணன் எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். பகவானை பிள்ளையாக பெற்றவர்கள்ல இவ்வளவு பெரிய அனுபவத்தை அடைத்தவர்கள் யாராவது ஒண்ணுன்னா கிடையவே கிடையாதுன்னு சொல்லணும். ராமனை கௌசலை பெற்றால் இப்படிப்பட்ட ஆனந்தத்தை அடைந்தாளனா இல்லவே இல்லை. பெரியாழ்வார் பாடுகிறார், வந்து இந்த யசோதனியோட பாவத்திலே பாடுகிறார், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கைமீர் நானே மற்ற யாரும் இல்லை, எனக்கு நிகராக இந்த உலகத்தில் இந்த ஞானத்திலே யாருமே கிடையாது. எதனால் அப்படின்னா கண்ணன் எனக்கு மைந்தனாக பிறந்தான் என்று பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதா இருக்கிறது. யசோதைத்தானே வாய்த்தது என்று காட்டுகிறார்கள். எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாளே என்று சொல்லும்படியாய் குலசேகராழ்வாராலே பாடப்பட்டது. நந்தன் பெத்தனன் நல்வினையில்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிடனே, வசுதேவன் ஒண்ணுமே காணலையே, காணுமாறு நீ உண்டனில் அருளே என்று சொல்லக்கூடிய காலத்திலே தான் எல்லா விதமான வைபவங்களையும் தன்னுடைய 10 வயசுக்கு மேல அனைத்தையும் நந்தகோபனுக்கும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் காட்டினான் என்று காட்டும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது. அப்போ எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு சொன்னார்களே, ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் அவனாலே வந்து எம்பெருமானாலே காட்டப்பட்ட அவன் திறத்திலே காட்டப்பட்ட பரகத ஸ்வீகாரத்திற்கு அவன் வந்து ஆளானான். அப்படிப்பட்ட இன்னொருளுக்கு ஆளானவன், அப்படிப்பட்டவனை தான் எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார் என்று காட்டுகிறார்கள். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், நந்தகோபரை அழைக்கிறார்கள். நந்தகோபரை அழைத்து எழுந்திராய் அப்படின்னு திருப்பள்ளி உணர்த்தினவாறே இவர்களெல்லாம் உள்ள புகுந்துட்டார். அதனால இவர்களெல்லாம் அனுமதி கேட்கிறார்.
அப்படின்னு என்ன சொல்றார், நந்தகோபன் அனுமதி பிரதானம் பண்ணதை போல நினைக்கிறார்கள். உடனே என்ன பண்றார், அடுத்த கட்டிலே போகிறார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று காட்டுகிறார்கள். இப்போ எம்பெருமானை பத்தக்கூடிய காலத்திலே எப்படி பட்டணும், அவனை அடையக்கூடிய காலத்திலே எப்படி அடையணும் அப்படின்னு கேட்டா, கிழிய பல தடவை தெரிவிச்சிருக்கோம், ஒரு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்ற வேண்டும். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இவ்விடத்திலே முதல்ல யாரை போய் பற்றுகிறார்கள், நந்தகோபனை தான் போய் எழுப்புறான். வந்து யசோதையை எழுப்பலையே, அப்போ யசோதை தானே முன்னாடி எழுப்பியிருக்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி இல்லை, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டா ஐவா அப்படின்னு கேட்டக்கூடிய காலத்திலே அவர்கள் எந்த வரிசையிலே சயனித்து கொண்டிருந்தார்களோ அதே கிரமத்தில் எழுப்பணும்னு சொல்லி போயிட்டா அப்படின்னு வந்து இது பண்ணுகிறார்கள். ரொம்ப நாளுக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, அந்த யசோதை பிராட்டிய சொல்லக்கூடிய காலத்துல கொம்பனார்க்கெல்லாம் கொம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, ஒரு வஞ்சி கொம்பு போல இருக்கக்கூடிய சிறப்பு பெயராக இருக்கிறது. அவளுடைய என்ன சொல்றதுன்னா, ஒரு வஞ்சி கொம்புன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, ரொம்ப மெல்லிசா இருக்கும். இந்த பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாருன்னா, அந்த மெல்லிசா இருக்கக்கூடியதானே விரும்புவார்கள். அப்படிதான் யசோதை பிராட்டி நல்ல அழகு பொருந்தியவளாய் அந்த சாமுதிரிகா லட்சணத்தின்படி இருந்தார் என்று காட்டுகிறார்கள். அப்போ கொம்பனார் அப்படின்னு சொன்னா அன்னவர், அனார்னு சொல்லக்கூடியதுன்னா அன்னவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அனார்னு இந்த இடத்துல அன்னார் அப்படின்னு சொல்லலாம், அதான் அன்னவர் அப்படின்னு மாறலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ கொம்பு போன்றவள் கொம்பனார்க்கெல்லாம் அப்படின்னு சொன்னோம்னால், கொம்பனார்னு சொல்லக்கூடியது கொம்பு போன்ற இருக்கக்கூடிய யசோதை பிராட்டி என்று காட்டுகிறார்கள். ஏன் கொம்பு போல சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, ஓமையாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, கொம்புன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, ஒரு செடிக்கு ஏதாவது ஒரு தீங்கி வந்ததுன்னா என்ன பண்ணலாம், அந்த கொழுந்திலே தான் வாட்டம் வரக்கூடியதாக இருக்கும் என்று காட்டுகிறார்கள். அதுபோல இந்த யசோதை பிராட்டி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்காவது எந்த துன்பம் வந்தாலும் அந்த வாட்டத்தை தன்னுடைய கஷ்டமாகவே நினைக்கக்கூடியவளாய் இருக்காள். அந்த வாட்டம் இவள் முகத்திலே தெரியும். அப்படின்றதுனால கொழுந்தே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவள்னு தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட யசோதை பிராட்டி உள்ளே புகுவதற்கு வந்து யசோதை பிராட்டி கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டின்னு தெரிவிக்கிறார்கள். எம்பெருமாட்டின்னு சொல்றாளே, இவளை எம்பெருமாட்டின்னு சொல்லலாமான்னா, நந்தகோபனை எம்பெருமான்னு சொன்னா இவளை எம்பெருமாட்டின்னு சொல்லக்கூடாதா? அதே விதமான பாக்கியத்தை எல்லாம் இவளும் சதுருஷமான துல்லியமான பாக்கியத்தை எல்லாம் பெற்றவளாய் இருக்கிறாள், அதனால் இவளையும் சொல்லலாம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப என்ன பண்றார், அது மேல வந்து யசோதை பிராட்டியனுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு மூன்றாவது கட்டிற்கு போகிறார்கள். அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் என்று தெரிவிக்கிறார்கள். அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளம் தானே முதல்ல ஒரு அம்பரம் சொன்னோம். அந்த அம்பரம் சொன்னது வஸ்திரத்தை துணியை குறிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்துல அம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகாசத்தை குறிக்கக்கூடியதாக இருந்து, இல்லைன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக கூட சொல்லலாம் காட்டுகிறார்கள். கீழே பார்த்தோம், ஓங்கி உலகளந்தான்னு சொல்லக்கூடிய பாசுரத்திலே இந்த மகாபலியினுடைய சரித்திரத்தை பார்த்தோம். மகாபலிக்காக என்ன பண்றான், இந்திரனுக்காக மகாபலியினுடைய யஜ்யவாடத்துக்கு யாச்சகனாக செல்கிறான் கண்ணன் எம்பெருமான், அந்த வாமனனாக இருக்கக்கூடியவன். அப்புறம் என்ன பண்றான் அவன், அதுக்கப்புறம் வந்து அந்த உதகத்தை அந்த தானத்தை ஏற்றுக்கொண்ட காலத்திலே பெருசாக அப்படியே ஓங்கி வளரக்கூடியவனா அப்படியே பெருசா வளர்க்கிறான். எல்லாம் வந்து அந்த உலகத்தை எல்லாம் அளக்கிறான். அப்படி அளக்கக்கூடிய காலத்திலே அவன் என்ன பண்றான், எல்லார் தலையிலும் வேண்டவர் வேண்டாதார் அனைவர் தலையிலும் தன்னுடைய திருவடியை பொதித்தான் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியது. சொல்ற அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அவன கண்ணனை பார்த்து பாடுறான். அந்த காலத்துல நீ என்ன பண்ண, எல்லார் தலையிலும் உன்னுடைய திருவடியை வைத்தாயே. அவர்களெல்லாம் பாதி பேர் எப்படிப்பட்டவர்களா இருந்தார், சில பேர் உதாசீனர்களா இருந்தார்கள், பல பேர் என்ன இந்த வச்சதை கூட அவர்கள் வந்து ஒண்ணுமே வந்து லட்சியம் கூட பண்ணாதவர்களா இருந்தார்களே. அப்படி இருப்பவர்கள் தலையெல்லாம் திருவடி வைத்த நீ, உன்னையே உன் திருவடிகளே யாச்சித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலையிலே உன் திருவடியை வைக்க வேண்டாமா, எங்களிடத்திலே அடிமை கொள்ள வேண்டாமா, அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய்னு தெரிவிக்கிறார். வேதம் தெரிவிக்கிறது, சதா பஷ்யந்தி சூரையாகா. சதா பஷ்யந்தி சூரையானா எப்பொழுதும் பார்த்துக்கொள். நித்திய சூரியர்கள் எல்லாம் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் எல்லாம் எம்பெருமானை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடியவர்கள் அப்படி கணப்பொழுதும் எப்படி நித்திய சூரியர்கள் பார்த்துட்டு இருக்காங்களோ அதே போல இவர்களுக்கும் பார்க்கக்கூடிய நித்திய சூரியர்களுக்கு துல்லியர்கள் இவர்கள்.
கண்ணன் எடுத்து கேட்கிறான், ஒவ்வொரு கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னா, கண்ணா நீ உன்னுடைய முகத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும், நாங்கள் எப்படி பார்க்கணும்னு உங்களை ஆசைப்படுறோம் தெரியுமா? சதா பஷ்யந்தி சூரையகா என்று சொல்லும்படியாய் நித்திய சூரிகள் எப்படி உன்னை அந்த பரவபத மண்டலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல நாங்களும் பார்க்க வேண்டும் என்று இது பண்ணுகிறார்கள். எம்பெருமான் நந்தகோபாலான்னு சொன்னார்களே, எம்பெருமான்னு சொல்லக்கூடிய நாமம் யாருக்கு பொருந்திருக்கும் அப்படின்னு நியாயமா கேட்டா கண்ணன் பெருமானுக்கு தான் பொருந்திருக்கணும். சர்வேஸ்வரனான பகவானுக்கு தான் இது பொருந்தக்கூடியதாக இருக்கு, அசாதாரணம். ஆனால் நந்தகோபாலன் திறத்திலே ஏறிட்டார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் நந்தகோபாலான்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்லலாம். ஏன்னா எம்பெருமானையே நியாமகன், எல்லாருக்கும் நியாமகனா, எல்லாரையும் நியமிக்கக்கூடிய சக்தி படைத்தவனாய் இருக்கக்கூடியவன் கண்ணன். அந்த கண்ணனையே நியமிக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன் நந்தகோபாலன். அதனால இவனை எம்பெருமான் நந்தகோபாலா என்று தெரிவித்தார்கள் என்று தெரிவிக்கிறான். உம்பர் கோமானி உறங்காது எழுந்திராய் தெரிவிக்கிறார் இல்லையா? மேலே யசோதையின் இளஞ்சிங்கமான கண்ணபிரான் அவனை உணர்த்துகிறார்கள். உம்பர் கோமானி உறங்காது எழுந்திராய், நந்தகோபன் குமரா எழுந்திராய், நாராயணா எழுந்திராய் அப்படின்னுலாம் சொல்லலாமே. அப்படி சொல்லல, ஓங்கி உலகளந்த ஒவ்வொரு கோமானே அப்படின்னு எழுப்புவதை காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா அவனுக்கு இருக்கக்கூடிய சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமையை காட்டக்கூடியதாக இருக்கு. கண்ணபிரானுக்கும் உலகளந்த மூர்த்திக்கும் ஒரு ஒப்புமை உண்டு காட்டுகிறார்கள். என்ன ஒப்புமை அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் பாடுகிறார், சிறியன் என்ற இளஞ்சிகத்தை இகழியல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலியடை சென்னுகள்னு தெரிவிக்கிறார். அதாவது கண்ணன் பெருமான் சிறுவனா இருக்கான், ஒரு நிலாவை காட்டி சோறு கூட்டின்னு இருக்கான். அப்போ நிலாவை பார்த்து பாடக்கூடிய வாழ்க்கை யசோதையினுடைய பாவனை, சிறியன் என்ற நீ இளஞ்சிங்கத்தை இகழியல் கண்டாய், சிறியவன் நினைச்சு பார்க்காத போகாதே, சிறுமையின் வார்த்தையை மாவெளியடை சென்னுகள் அப்படின்னு சொன்னக்கூடிய காலத்துல என்ன தெரியுதுன்னா தர்மியனுடைய ஐக்கியம். அண்ணன் தான் ஒரு காலத்திலே வாமனனாக அவதாரம் செய்தான், அவனையே திருவிக்கிரமாக இது பண்ணான்னு என்று காட்டுகிறார்கள். அதனால இந்த வாமன அவதாரத்தினுடைய பிரஸ்தாவம் 3 இடங்களிலே திருப்பாவிலையும் காட்டுகிறது. 10 பாசுரங்களா இருக்கிறது. அதுல என்ன அப்படின்னு கேட்டா 3 பத்துக்களிலும் 3 தடவை வாமன அவதாரத்தினுடைய பிரஸ்தாபம் வருகிறது. முதல் 10 பாசுரங்கள்ல பாருங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு வரும். இப்போ 11வது பாசுரம் 20வது வரைக்கும் பாருங்க, இந்த பாசுரத்தை அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த என்று தெரிவிக்கிறார்கள். அதுக்கு மேல 21லேருந்து 30 வரைக்கும் பாருங்க, அந்நி உலகமளந்தாய் அடிபோத்தி என்று சொல்லும்படியாய், காவியன் உலகமெல்லாம் தலைவிழா கொண்டையந்தாய் என்று சொல்லும்படியாய், திருவிக்கிரம அவதாரத்தை அவர்கள் சொல்லாத வாமன அவதாரம் திருவிக்கிரம அவதாரத்தையும் கொண்டாடாத சமயமே கிடையாது. யசோதை பாடக்கூடிய கண்ணனை கூப்பிடக்கூடிய காலத்திலே வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்துக்கு அகுத்த நம்பி வருக இங்கே என்றெல்லாம் அழைக்கிறார்கள். அப்போ காட்ட வந்த விஷயம் இவ்விடத்துல என்னவா இருக்குன்னா, இவர்களெல்லாம் கண்ணனை பெருமானை போய் எழுப்புகிறார்கள். யசோதைக்கு எப்பவும் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்தான்னு சொன்னா யசோதைக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய நாமம். யசோதை எப்பவும் கண்ணனை கூப்பிடக்கூடிய காலத்திலே வாமனனை முன்னிட்டு கொண்டுதான் கண்ணனை பெருமானை அழைக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். இவர்கள் போய் கண்ணனை எழுப்பக்கூடிய காலத்திலே கண்ணன் எழுந்திருக்கவே இல்லை. உடனே என்ன பண்றா, என்னன்னு புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய காலத்திலே எழுந்துக்கவே இல்லையே அப்படின்னு பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு விஷயம் அவ்விடத்திலே புலப்படுகிறது. இவர்களெல்லாம் கண்ணன் என்ன நினைக்கிறான்னா தன் மனசுல, நம்ம நேரம் எழுப்புகிறார்களே, இது எப்படி சரியா இருக்கும், நம்மளை எழுப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு புருஷகாரமாக இருக்கக்கூடிய நம்பி மூத்த பிரான் பலராமன் நமக்கு அடுத்த கட்டுல படுத்துருக்கானே, அவனை எழுப்ப வேண்டும், அவனை எழுப்பி நம்மளை எழுப்பினால்தான் இவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று கண்ணன் நினைக்கிறான் அப்படின்னு இது பண்ணார்கள். அந்த கருத்தினை உணர்ந்தார்கள். சரி, நம்ம முறைகடை உணர்த்தினோம் அப்படின்னு மனம் நொந்து சொல்கிறார்கள். ஆனால் நம்மளோட நம்பி மூத்த பிரானை எழுப்புகிறார்கள். பலராமன் நம்பி மூத்த பிரான் சொல்லக்கூடியவன் கண்ணனுக்கு அண்ணனாக பிறந்த பலராமன் என்று காட்டுகிறார்கள். ஒவ்வொரு கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற்கடலடி செல்வா பலதேவா என்று நம்பி மூத்த பிரான் பலராமனை எழுப்புகிறார்கள். செம்பொற்கடலடி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த கண்ணனை பெருமான் பிறக்கத்துக்கு முன்னாடி எப்படி சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் புறப்படுகிறதோ அதை போலே கண்ணனை பெருமான் பிறப்பதற்கு முன்னாடி பலராமன் வந்த விடத்திலே பிறக்கிறான் என்று காட்டுகிறார்கள். இப்போ கிருஷ்ணன் போறதா பலராமன் பிறந்தான். சில பேருடைய கைராசி கால் வச்ச வேலைன்னு சொல்றாங்க. அதுபோல
பலராமன் வந்து பிறந்த வேளை கண்ணன் வந்து பிறந்தான், எப்பேற்பட்ட ராசிக்காரன் இவன் சொல்லும்படியாய், பொற்கடலடி என்று சொல்லும்படியாய் பொற்கடல்களை உடையவனாய் இருக்கக்கூடியவன் பலராமன் என்று தெரிவிக்கிறார்கள். லக்ஷ்மணன் தான் வந்து என்ன பண்ணான், ராமாவதாரத்தில் லக்ஷ்மணன் தம்பியாக வந்து பிறந்தான். ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி பிறந்தான் அப்படின்னு கேட்டா, அவன் வந்து பலராமனாக அண்ணனாக வந்து பிறந்தான் என்று சொல்லுகிறார்கள். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா என்று சொல்லும்படியாய் லக்ஷ்மணன் சிறந்த கைங்கரிய செல்வத்தை பெற்றவனாய் இருந்தான். அதே போல பலராமன் அதற்கு துளியும் குறைவில்லாது அவனும் கைங்கரியத்தை பெற்று கொண்டிருந்தான் என்று காட்டுகிறார்கள். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா. காஞ்சிபுரத்துல சாதாரணமாக இந்த செம்பொற்கடலடி செல்வா பலதேவா அப்படின்னு சொன்னா உடனே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யதோத்காரிய பெருமானைத்தான் தெரிவிப்பார்கள். தேவபெருமாள் வந்து திருவவதாரம் அந்த பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகத்திலே, அஸ்வமேத யாகம் இல்லை, இந்த யாகத்திலே இந்த எம்பெருமான் தோன்றுகிறான் இல்லையா, எம்பெருமான் தோன்றுவதற்கு, தேவபெருமாள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவன் யார் அப்படின்னு கேட்டா அந்த யதோத்தகாரி பெருமாள் தான் என்று தெரிவிக்கிறார்கள். அதனால சொல்லக்கூடிய என்ன, பெரிய பெருமாள்னு அவருக்கு விபதேசம். பெரிய பெருமாள்னு எதனால்னா தேவபெருமாள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர், அதனால பெரிய பெருமாள் என்ற யதோத்தகாரி எம்பெருமானை தோற்றுகிறார்கள். வேதாந்த தேசிகன் வேகாசேது ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் அது அருளி செய்திருக்கிறார். அவர் சொல்றார், தேவபெருமாளையும் யதோக்திகாரி பெருமானும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் பண்ணுகிறார். ஏகம் வேகவதி மத்தியே அஸ்திசைலே திருஷ்யத்தே உபாய பலபாவியன ஸ்வயம் வியக்தம் பிரம்மனகான்னு தெரிவிக்கிறார்கள். அதாவது காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா இதுல தெரிவிக்கிறார் அவர். நம்ம உலகத்துல ஒரு பயனை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு வழி ஒன்று உண்டு. அதாவது உபாயம்னு சொல்லக்கூடியது வழியாக இருக்கும், உபயம்னு சொல்லக்கூடியது பலனாக இருக்கும் அப்படின்னு காட்டுகிறார்கள். இப்போ சாதாரணமாக லௌகிக விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த உபாயம் ஒன்றாக இருக்கும், உபயம் பலன் ஒன்றாக இருக்கும். இங்கேருந்து அடியே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டால், ஒரு சக்கரத்தில் ஒரு வண்டியில் போகிறேன், போகக்கூடிய காலத்திலே வழி எதுவாக இருக்குது, அந்த வண்டி தான் என்னை கொண்டு போய் விடுறது. ஆனால் அந்த வண்டியை நான் என்ன பண்ணுறேன், ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தோன்னா அந்த வண்டியை நான் வச்சுக்கிறேன்னா வாசல்லையே விட்டுட்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகுது, உபேயம்னு சொல்லக்கூடிய பலன் என்ன ஆகுது, ஒரு இடத்தை நான் போய் சென்று அடைவது தான் உபேயமாக இருக்கிறது. அப்போ என்ன நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒன்று உபாயம்னு சொல்லக்கூடிய வழி ஒன்றாக இருக்கிறது, அதனாலே அடையக்கூடிய பலன் வேறொன்றாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆனால் எம்பெருமான் விஷயத்துல எப்படி அப்படின்னு கேட்டா, இது ரெண்டும் ஒன்று தான் என்று காட்டுகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, அவனே உபாயம், அதுதான் சரணாகதி. நீயே உபாயம் எனக்கு என்ற நினைவு தான் சரணாகதி என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சரணாகதியினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், பலன் என்னன்னு கேட்டால் அந்த எம்பெருமான் தான், அவன் திறத்து நாம் செய்யக்கூடிய தொண்டுகள் தான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அப்போ எம்பெருமான் விஷயத்துல உபாயமும் உபேயமும் வழியும் பலனும் ஒன்று, லௌகிக விஷயத்துல அது வேற மாதிரி அமைந்திருக்கிறது. அதை பத்தி இப்போ காரியம் இல்லை. அப்போ சொல்றார், ஏகம் வேகவதி மத்தியே அஸ்திசைலேஷ திருஷ்யத்தே உபாய பலபாவேன ஸ்வயம் ரக்தம் பிரம்மணகான்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ உபாயம் உபயமும் இவ்விடத்திலே ஒன்றுன்னு தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் விஷயத்திலே மாறுபட்டிருக்கின்றது தெரிவிச்சிட்டார். அப்போ என்ன தெரிவிக்கிறார்னா, எம்பெருமானை அடைவதற்கு பலவிதமான உபாயங்கள் உண்டு. கர்மம்னு ஒரு உபாயம், கர்மயோகம்னு ஒரு உபாயம், ஞான யோகம்னு ஒரு உபாயம், அதுலேருந்து பக்தி யோகம்னு ஒரு உபாயம். இதெல்லாம் வழிகளாக இருக்குது எம்பெருமானை அடைவதற்கு. ஆனால் அதெல்லாம் யாருக்கு உபாயமா இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் அந்த அவனை எம்பெருமானை சரணாகதி பண்ணவத எங்களுடைய சொப்பிரயத்தனத்தாலே நாங்களே முயற்சி செய்து அந்த பெருமாளை பெற்று விடுவோம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அபயமாக இருக்கிறது. ஆனால் நம்மள போக இருக்கக்கூடிய அந்த பிரபன்னர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், பரமை காந்திகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம், அவனே வழி, அவனே பலன் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் பயமாக இருக்கும், அபயமாக ஒரு நாளும் இருக்காது என்று காட்டுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல காட்டுகிறார், இந்த தேவபெருமாள் வீட்டுல ஏகம் வேகவதி மத்தியே அஸ்திசைலேஷ திருஷ்யத்தே உபாய பலபாவேன, உபாயமாக ஒருத்தன் பலமாக ஒருத்தன் இருக்கிறான்னு காட்டுகிறார்கள். வேகவதி மத்தியிலே ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தன் இருக்கான் உபாயமாக இருக்கிறான், ஒருத்தன் பலமாக இருக்கிறான்னு கேட்கிறார். தேவப்பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, தேவப்பெருமாள் ஒரு திருக்கோலம், யதோக்தகாரி எம்பெருமான் ஒரு திருக்கோலம்.
அப்ப காட்டுகிறார், ஒருத்தன் எப்படி இருக்கான்னா, ஒருத்தன் உபாயமாக இருக்கிறான், ஒருத்தன் உபேயமாக பலனாக இருக்கிறான்னு காட்டுகிறார். அப்போ என்ன காட்டுகிறதுல காட்டுங்க, வேகவதி நதியினுடைய மத்தியில இருக்கக்கூடிய யதோத்தகாரி எப்படி இருக்கான்னா, உபாய பாவமாய் கொண்டு வழியாக இருக்கிறான் காட்டுகிறார். அப்போ உபேயமாக இருக்கக்கூடிய பலனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா, அஸ்திகிரி மலை மேலே இருக்கக்கூடிய தேவாதிராஜன் தான் பலனாக இருக்கிறான். இப்ப பாருங்க, பிரம்மா ஒரு யாகம் பண்றார், அந்த யாகத்திலிருந்து தேவபெருமாள் தோன்றுகிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த தேவபெருமாளை அடைவதற்கு உபாயமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த யாகத்தை அது நிற்கக்கூடிய சமயம் ஏற்படுது. சரஸ்வதியின் ஒரு சீற்றத்தினாலே அந்த பிரம்மா பண்ண யாகம் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படும். பெரிய வெள்ளமா அடிச்சுன்னு வர சரஸ்வதி பிரம்மா இடத்துல இருக்க கோபத்தினால. அப்ப என்ன பண்றாரு, பெருமாளை வேண்டக்கூடிய காலத்திலே யதோக்தி பிரகாரி பெருமாள் ஒரு அணையாக போய் அந்த அணையை அந்த சரஸ்வதியை தடுக்கிறார். அதனாலதான் அவருக்கு வேகா சேத்துன்னு பேர். சேத்துனா அணை. அந்த வேகா சேத்துவாக போய் நின்று அந்த சரஸ்வதியினுடைய ஆக்ரோஷத்தை அடக்கி தேவப்பெருமாளுக்கு திருவவதாரத்துக்கு காரணமாகிறார். அப்போ தேவப்பெருமாளை அடைவதற்கு உபாயமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டா யதோக்தகாரி பெருமாள். அப்போ அடையக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா தேவப்பெருமாள் ஆகிய பலன். சாதாரணமா கீழே சொன்னது எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் விஷயத்திலே உபாயம் உபேயம் ரெண்டும் வேறு ஒன்றாக இருக்கும். ஆனால் வேதாந்த தேசிகன் சொல்றார், இந்த தேவபெருமாள் ஆகிய உபேயத்தை அடைவதற்கு உபாயமாய் நின்றவன் யதோக்தகாரி பெருமான் என்று காட்டுகிறார்கள். செம்பொரு கடலடி செல்வா மலதேவா என்று சொல்லும்படியாய் அந்த தேவபெருமாள் ஆகிய கிருஷ்ணன் பிறப்பதற்கு திருவவதாரம் செய்வதற்கு பொற்காலிட்டவன் யார் அப்படின்னு கேட்டா யதோக்தகாரி எம்பெருமான் என்று காட்டுகிறார்கள். அந்த கண்ணனும் பலராமனும் பண்ணிருக்கக்கூடிய சேஷ்டிதங்கள் எல்லாம் நிறைய சேஷ்டிதங்கள் உண்டு. எந்த நாளிலும் கண்ணன் பலராமனை விட்டு பிரிந்ததில்லை, பலராமன் கண்ணனை விட்டு பிரிந்ததில்லை. ஆனால் ஒண்ணு, ஊர்ல திருவாய்ப்பாடியில பார்த்தா பலராமனுக்கு ரொம்ப நல்ல பேர், கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பேரெல்லாம் கிடையாது. ஒரு கோபிகையின் வீட்டிலே வெண்ணையை திருடுவதற்காக கண்ணன் செல்கிறான். அப்படி போகக்கூடிய காலத்திலே அந்த கோபிகள் கேட்கிறாள், கஸ்துவம் பாலகா பலானுஜகா அப்படின்னு தெரிவிக்கிறான். பலா அவன் பதில் ஒரு சம்பாஷணம் அர்த்தத்தை கீழே சொல்லுகிறேன், மேலே சொல்லுகிறேன். கிமிஹத்தோ மன் மந்திரா சங்கையா தெரிவிக்கிறார். யுக்தம் தத்து நவநீத பாண்டகுகரே அஸ்தம் கிமர்த்தம் யதாக மாதா கஞ்சன வத்சகம் மிருகயித்தும் மாகா விஷாதம் க்ஷணானி இத்தியேவம் வனவல்லவி ஸ்ருதித கிருஷ்ணஸ்ய புஷ்ணாது நகான்னு ஒரு ஸ்லோகத்தை காட்டுகிறார்கள். தஸ்துவம் பாலகா, ஒரு வீட்டில் வெண்ணையை திருட போயிட்டான். அங்க அந்த வீட்டில் வந்து போயிட்டு அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டான். கஸ்துவம் பாலகா, சிறுபையனை யார் நீ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கக்கூடிய காலத்திலே அவன் என்ன சொல்றான், பலானுஜகா, என்னை யாருன்னு கேட்கிறேன், நான் பலானுஜன், பலராமனுடைய தம்பி நான் என்று தெரிவித்தானாம். பலானுஜன், அப்படியா, சரி. எதுக்காக பலானுஜன் சொன்னோம்னா, ஊர்ல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, பலராமன் ரொம்ப நல்லவன், பலராமன் நல்லவன், பலராமன் தம்பின்னு சொன்னா நம்மளே நல்லவன் நினைச்சுவான்றான் அப்படி சொன்னாங்க. உடனே தெரிஞ்சாரு கேட்கிறாரு, சரி அப்படியா, இங்க எது கிமிஹத்தோ, இங்க எதுக்கு எது வந்த அப்படின்னு கேட்கிறார்கள். உடனே சொன்னார், மன்மந்திரா சங்கையா, இந்த ஊர்ல இருக்க வீடெல்லாம் ஏற்கனவே சொன்னார், திருவாய்ப்பாடியில் இருக்க வீடெல்லாம் ஒன்னா இருக்கும், அதுல ஒரு கொடி கட்டி வச்சா நாயகனா இருந்தோம். அதே போல சொல்றார், மன்மந்திரா சங்கையா, என்னுடைய வீடுன்னு சந்தேகப்பட்டு இங்க உள்ள நுழைஞ்சிட்டேன் நான் கேட்டார்களாம். உடனே சொல்றேன், சரி மயங்கி போயிட்டேன், ரைட் வாசனம் யுக்தம் தது, நீ மயங்கி போனது நியாயம்தான், இந்த ஊர்ல வீடெல்லாம் ஒன்னாதான் இருக்கு. ஆனா நவநீத பாண்ட புகரே அஸ்தம் கிமர்த்தம் யதா, வீட்டுக்குள்ள வந்த உடனே உன் வீடு இல்லைன்னு தெரிஞ்சு போயிட்டு இருக்குமே, அப்ப என் வெண்ணப்பானைக்குள்ள நீ கை விட்டு இருக்க அப்படின்னு கேட்டாலாம். உடனே அவன் சொல்றான், அதை கேட்கறியா நீ, அதை கேட்கறியா, நான் சொல்றேன், மாதா கஞ்சன வத்சகம் மிருகயித்தும்னு தெரிவிக்கிறானாம். அது என்ன அப்படின்னு கேட்டா, உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, கன்று மேய்த்து இடிது வந்த காளாய் என்று சொல்லும்படியாய் நான் பசுக்களை மேய்க்கக்கூடியவன் உனக்கு தெரியும் இல்லையா, ஒரு கன்று ஒன்று தொலைஞ்சு போயிட்டு. சரி, தொலைஞ்சு போனா என்ன, அதனால அந்த கன்று இந்த வெண்ணப்பானைக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கத்தோன்னு தேடின்னு இருக்கேன். உடனே அவன் கோவம் வந்தான், டேய் அயலே, நீ என்ன வேற சொல்ற, உன்னுடைய கன்று கெட்டு போயிடுத்து தொலைஞ்சு போயிடுத்துன்னு சொல்ற, மாகா விஷாதம் ஷமன், அவனுக்கு உன்னை என்ன பண்றான் பாருன்னு உடனே என்ன பண்ணாலும் பெருத்த குரல் எடுத்து அழ ஆரம்பித்தான் என்று காட்டுகிறார்கள். அழுத உடனே என்ன பண்ணாலும், ஐயோ என்ன இருந்தாலும் இந்த திருவாய்ப்பாடிக்கு தலைவனா இருக்கக்கூடிய நந்தகோபன், அவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய இவனை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வெண்ணெய் அவன் கேட்டதுக்கு மேல வெண்ணையை கொடுத்து அனுப்பித்தாள் என்று காட்டுகிறார்கள். ஏகலீஷ ஸ்துதின்னு ஒரு தேகலீஷ ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்துதி, அந்த ஸ்தோத்திர கிரந்தம் இந்த திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆயனார் பேர்லே வேதாந்த தேசிகனால் இயற்றப்பட்ட ஸ்லோகம். அதுலேயும்
அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் பற்றி ஒரு சுவையான செய்திகளை தெரிவிக்கிறார். பக்தத் கௌரவ பட்டண பிரபுதிய பிரஸ்த பிரலம்பாதயா தாலாந்தஸ்ய ததா விதா ஹிருதய தன்மந்து பத்ராணினஹ க்ஷீரம் சக்கரையேவ யாபிரபிருத் பிரதக் பூதா பிரபூதைர் குணைஹி ஆகோ மாரக மஸ்வந்த ஜெகதே கிருஷ்ணஸ்ய தா கேளையஹா ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார். ரெண்டு பேரையும் கண்ணனையும் அதாவது பலராமனையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்ததே இல்லை, அப்படிதான் இருக்கார்கள் இந்த காலத்துல. அப்போ இருக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்குன்னா இவர்கள் ஒருத்தன் சர்க்கரையை போல இருக்கான், ஒருத்தன் பாலை போல இருக்கிறான். அதனால எப்படி இருக்கும், சர்க்கரையும் பாலும் தனித்தனியா இருந்தா பாலும் மதுரமாக தான் இருக்கும், சர்க்கரையும் இனிமையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சர்க்கரை எடுத்து பாலிலே கலந்து சாப்பிட்டால் எப்படி இருக்குன்னா இன்னும் போக்கியமாக இருக்குமே. அப்படிதான் இந்த அனுபவத்தை காட்டுகிறார் வேதாந்த தேசிகனார் காட்டுகிறார்கள். கிருஷ்ணன் பலராமனோட சேர்ந்து செய்யக்கூடிய சேஷ்டிதங்கள்லாம் ரொம்ப உலகுக்கெல்லாம் ருசிக்கக்கூடிய இதுவா இருக்கிறது. ஒரு சமயம் சொல்றார் இந்த விஷ்ணு புராணத்துல, ஏகதா து வினாராமம் கிருஷ்ணோ பிருந்தாவனம் யயோ. ஒரு சமயம் என்ன பண்ணானா கண்ணன் பெருமான் எப்போ பலராமனோட போகக்கூடியவன், அன்னைக்கு ஒரு நாள் பலராமனை விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு போயிட்டாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவன் போகக்கூடிய காலத்துல என்ன பண்ணானா ஒரு நாள் பலராமன் கூட இல்லை. அதனால என்னாச்சான், கிருஷ்ணா அன்னைக்கு தான் காளிங்கன் பொய்கையை போய் காளிங்கன் அடக்கிறதுக்கு போயிட்டானான். காளிங்கனை அடக்கக்கூடிய காலத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான் கண்ணன் அப்படின்னு காட்டுகிறார்கள். பராசரப்பட்டர் தன்னுடைய இதுல பல பண்டிதம்னு தெரிவிக்கிறார், நித்திய பண்டிதம்னு தெரிவிக்கிறார். அதாவது நாடகம் ஆடுறதுக்கே பெரிய பண்டிதனா இருக்கக்கூடியவன். காளிங்கன் தலையில எப்படி ஆடினானா அவன் தலையில ஒரு 10-100 தலைகள் இருக்கு. அவன் என்ன பண்ணான், முதல்ல ஒரு தலையும் ஒரு தலையா எல்லா தலையிலும் காலை வச்சுப்பாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணான் ஒரு தலை விட்டு ஒரு தலை, 2 தலை விட்டு ஒரு 2 தலை, 3 தலை விட்டு இப்படியெல்லாம் தாண்டி அந்த காளியம் கோயில்களே கடைசியில் அவன் வெளியில இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தவர்கள் நினைச்சானா நீ கண்ணன் திரும்பி வருவான்ற நம்பிக்கையே அவர்களுக்கு போய்விட்டது என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய பராசரர் இது பண்றாரு, ஒரே நாள் பலராமனை விட்டு சென்றாய், அதிலே போய் பாம்பின் வாயிலே சென்று விழப்பாத்தாயே என்று தெரிவிக்கிறார். கண்ணபிரான் எப்படின்னா கண்ணங்கரேன்னு இருப்பான். அவனுடைய நிறம் எப்படி இருக்குன்னா கார் போல ஒரு மேகத்தை போல இருக்கக்கூடியவன். நம்பி மூத்த பிரான்னு சொல்லக்கூடிய பலராமன் எப்படி இருப்பானா நல்ல வெண்மை, ஆதிசேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வெண்மை நிறம் பொருந்தியவனாய் இருக்கிறான். அவர்கள் விளையாட போடக்கூடிய காலத்திலே பெரியாழ்வார் பாடினார், முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் மொடுமொடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்தடி இடுவது போல் என்று தெரிவிக்கிறார். அண்ணன் பெருமான் ஓடக்கூடிய காலத்திலே முன்னலோர் வெள்ளி, முன்னால ஓடுறானா பலராமன், முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் வெள்ளவெளியேறும் ஒரு வெள்ளி மலை இருந்தா ஓடின அப்படி இருக்கும், அதை போல பலராமன் இருக்கிறான். பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கூட்டன், கருப்பா ஒரு மலை இருந்தா எப்படி இருக்குன்னா கண்ணன் அது போலே ஓடுகிறான் என்று சொல்லும்படியா இருக்கிறது காட்டுகிறார்கள். திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார், மைநம்பு வேர்க்கன் அல்லால் முன்னம் பெத்த வளைவண்ண நன்மாமேனி தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவனிவை சீதறியான் நம்பி புள்ளுவம் கல்வம் புதியரை போகின்னவா தவழ்ந்திட்டு இந்நம்பி நம்பி ஆட்சியர் குய்வில்லை என் செய்கேனோன்னு திருமையாழ்வார் பாடுகிறார். ஒரு ஆட்சியை போல. அதாவது இந்த பாசுரம் எப்படின்னா பலராமனை புகழக்கூடிய பாசுரம், கண்ணனை இகழக்கூடிய பாசுரம் காட்டுகிறார்கள். என்னன்னா மைநம்பு வேர்க்கனல்லால் முன்னம் பெத்த வளைவண்ண நன்மாமேனின்னு தெரிவிக்கிறார்கள். இதுல என்னன்னா கண்ணன் எப்படி பண்றான்னா இந்த திருவாய்ப்பாடியிலே அவர்கள் இருக்கக்கூடியதான் தெரிவிக்கலாம்னா போய் மைநம்பு வேர்க்கனல்லால் யசோதை எடுத்து சொல்றார், அவளுடைய கண்ணை முதல்ல புகழறார்கள். சொல்றார், இந்த சேரியிலே பலராமன் ஒரு பிள்ளை இருக்கான் இல்லையா, அவன் விளையாடி திரியக்கூடிய காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இப்படிலாம் நாங்கள் பாடையே பட்டதில்லை. அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கான்னா அவன் வஞ்சனை கல்வம் இதெல்லாம் தெரியாதவனாய் இருக்கிறான். ஆனால் கண்ணன்னு சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கான்னா அவன் மெய்கலவாத போய் பேசக்கூடியவன். அவன் பேசக்கூடியது என்னன்னா கொஞ்சம் கூட 100% மெய்யே இருக்காது. மெய் போலும் பொய் வல்லன் ஏலாப்பொய்கள் உரைப்பான் என்று சொல்வதெல்லாம் இவன் கிட்டத்திலே தான் பரிமளிக்கிறது என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியவன். தயிர் கடையிற போதே என்ன பண்ணுவான், அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல வெண்ணெய் வைப்பான்னு அவனுக்கு தெரியுமா, உடனே அதை அடியொற்றியே தெரியக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன் கண்ணன். எல்லாம் அது மேல என்னன்னா எவ்வளவு களவு செய்யணுமோ வேண்டிய அளவுக்கு களவுகளை எல்லாம் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். அப்படி செய்துட்டு என்ன பண்ணான்னா அவன் திருப்பி வீட்டுல உட்காரக்கூடிய கோலத்தை பார்க்கணுமே, ஒருவரும் நம்ப முடியாதபடி உட்கேட்டான். பொய் நம்பி புள்ளுவம் கல்வம் புதியவை போகின்னவா தவழ்ந்துட்டு
அப்பதான் அவனுக்கு நடக்கவே தெரியாத மாதிரி தவழ்ந்து போவான். நாம் அப்படிப்பட்ட இந்த கண்ணன பெருமான் இருக்கக்கூடிய இந்த சேரியிலே எங்களை போன்ற ஆய்ச்சிகளுக்கெல்லாம் வேலையில்லை என்று தெரிவிக்கிறான். அண்ணர் கண்ணான் ஒரு மகனை பெற்ற அசோதனங்காய் உன் மகனை கூவாய் என்று கூட்டுகிறார்கள். அவனை திருப்பி கூட்டுக்கோ, உன் கண்ணனை கூப்பிட்டு பெற்றுக்கொள் என்று தெரிவிக்கிறார்கள். செம்பொரு கடலடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் முறங்கேல் என்று தெரிவிக்கிறார். கும்பியும் நீயும் முறங்கேல்னா நீயும் தம்பியும் தூங்காதீர்கள், எழுந்துக்கோங்கோ, எழுந்திராய் அப்படின்னு இருக்கிறார். அப்போ எல்லாரும் சாதாரணமா என்ன படுவாங்க, உலகத்துல பார்க்கக்கூடியது படுக்கையில படுத்து தூங்கக்கூடிய காலத்துல. ஆனா இவர்கள் தெரிவிக்கிறார்கள், கும்பியும் நீயும் முறங்கேல் பலராமனை எழுப்புறான். இங்கதான் நாங்க முதல்ல பாக்குறோம் என்னன்னா ஒரு படுக்கையே படுத்து தூங்குறது. படுக்கையே படுத்து தூங்குறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நாகபரியங்கம். பலராமன் சொல்லக்கூடிய யாரு, ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவன். எம்பெருமானுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கான், அவன் படுக்கையாக இருக்கிறான். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம், என்னும் புனையாம், பூம்பட்டாம், அணிவிளக்காம் சொல்லும்படியாய் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் அந்த ஆதிசேஷன் சொல்லக்கூடியவன். அப்போ என்ன கண்ணன் பெருமானுக்குன்னா அவன் படுக்கை தானே, இந்த இடத்துல படுக்கையே படுத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பாடுறான், நாங்கள் பார்த்ததே இல்லை. அவனுக்கு படுக்கையாய் இருக்கக்கூடிய நீயும் எங்களுக்கு படுக்கையாய் இருக்கக்கூடிய கண்ணன், ரெண்டு பேரும் உணர்ந்து ரொம்பியும் நீயும் உறங்கியல் என்று தெரிவிக்கிறார்கள். உன் தம்பியையும் எழுப்பி நீயும் எழுந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அதாவது காட்ட வந்த விஷயம் என்னன்னா, நம்பி மூத்த பிரான பலராமனை ஏன் எழுப்புகிறார்கள் அப்படின்னு அடுத்த விஷயம் கேட்கணும். கண்ணன் பெருமான் முன்னாடி படுத்துருக்கான், யசோத பிராட்டி எழுப்பிட்டா, நந்தகோபன் எழுப்பிட்டார். ஆனா கண்ணனை எழுப்பக்கூடிய காலத்திலே அவன் எழுந்திருக்கவில்லை. இப்போ கண்ணனுடைய கருத்து என்னாக இருந்ததுன்னா, நம்பி மூத்த பிரானை முன்னிட்டு கொண்டு நம்மளை எழுப்ப வேண்டும் அப்படின்னு தான் கண்ணனுடைய கருத்தாக இருந்தது என்று பார்த்தோம். அதனால யார் யார் இருந்ததுன்னா, விபீஷணன் அந்த காலத்திலே பணிந்த காலத்திலே அந்த திருவடி, சுக்ரீவன் போன்றவர் காலிலாம், இளைய பெருமாள் போன்றவர்கள்லாம் புருஷகாரமாக அவர்களை முன்னிட்டு கொண்டுதான் ராமன் திறத்திலே போய் விழுந்தார்கள். அதே போல இவனை எழுப்பிடுறான்னா, இந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி போறாங்கன்னா, நம்பி மூத்த பிரான சொல்லக்கூடிய பலராமனை சரணாக பற்றி கொண்டு கண்ணன பெருமானை புருஷகாரமாக, இவனை புருஷகாரப்பட்டு கண்ணன பெருமானை அடைகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். உம்பியும் நீயும் உறங்கீர் என்று தெரிவிக்கிறார்கள். இது சில விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் காஞ்சி சுவாமி தன்னுடைய இதில் காட்டுகிறார். இந்த விசேஷார்த்தத்துல காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 4 व्यक्ति, இப்போ 4 व्यक्तिகள் நம்ம இதுல எழுப்பியிருக்கோம். ஒன்று நந்தகோபன், மற்றொருவன் யசோதை, அதுக்கு மேல கண்ணன், அதுக்கு மேல பலராமன். 4 பேர், 4 व्यक्तिகளை எழுப்பி இருக்கிறோம். 4 பேர் எதுக்கு துல்லியமாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியனுடைய ஸ்தானத்திலே நந்தகோபன் இருக்கிறான். அதுக்கு மேல திருமந்திரம், திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தாய் இருக்கக்கூடியவன் யசோதை பிராட்டி. அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தமாய் இருக்கக்கூடியவன் கண்ணன். அந்த திருமந்திரத்தினுடைய சாரமாய் இருக்கக்கூடியவன் பலராமன். 4 பேர் எழுப்பினோம். 4 பேர் ஒருத்தர் நந்தகோபன் ஆச்சாரியனாய் இருக்கிறான். யசோதை பிராட்டி திருமந்திரமான்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மகா மந்திரமாய் இருக்கிறான். அதுக்கு மேல கண்ணன் பெருமான் அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறான். அதுக்கு மேல பலராமன் சொல்லக்கூடிய திருமந்திரத்தினுடைய சாரமாய் இருக்கிறான் அப்படின்னு காட்டுகிறார்கள். எப்படின்றது அது பார்ப்போம். நந்தகோபன் எப்படி இருக்கான்னா, என்ன சொன்னோம், ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறான். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு சொன்னான் இல்லையா. எப்படின்னா, அம்பரம் அண்ணா ஆச்சாரியனும் இந்த மாதிரியான தானங்களை எல்லாம், அறத்தை எல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு காட்டுகிறார்கள். அப்போ ஆச்சாரியன் தானே சொன்னோம், ஆச்சாரியன் எங்கே இந்த மாதிரியா தர்மத்தை பண்ணுகிறான் அப்படின்னா, அம்பரம்னு சொல்லக்கூடியது ஆகாசத்தை காட்டக்கூடியது. ஆகாசம்னா விண்ணாடு பரமபதத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. நமக்கெல்லாம் பிரபன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு யாராலே மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னா, அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே ராமானுஜரை அடைகிறோம், அதனாலே மோட்சம் கிடைக்கிறது. அதனால ஆகாசத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ஆச்சாரியன் என்று காட்டுகிறார்கள். தண்ணீர் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். தண்ணீர் அப்படின்னு சொன்னா தண்ணீரை கொடுக்கிறான் ஆச்சாரியன் அப்படின்னு கேட்டா, தண்ணீர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விரஜா நதி தான் தண்ணீர். அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த தேகத்துல யோகம் ஏற்படுறது. பரமபதத்துக்கு வைகுண்டத்துக்கு போகக்கூடியவன் எப்படி போறான் அப்படின்னு கேட்டா,
அர்ச்சிராதி கதின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே செல்லுகிறார். அப்போ இந்த தேகம் மேல இருக்கக்கூடிய இந்த உடம்பு போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள வேற ஒரு ஸ்தூல தேகமா இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகம். சூக்ஷ்ம கண்ணால பார்க்க முடியாத தேகமா இருக்குது. அது அர்ச்சிராதி கதியில சென்று கொண்டிருக்கிறது. அப்படி அர்ச்சிராதி கதியில போகக்கூடிய காலத்துல பல உலகங்களை அடைந்து போகிறார்கள். சூரிய உலகம், சந்திர உலகம், சத்தியலோகம் போன்ற உலகங்களை எல்லாம் கடந்து போய் இந்த வைகுண்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு ஆறு ஒன்று ஓடுகிறது. அது பேர் விரஜை அப்படின்னு, விரஜை ஆறு பேர். அந்த ஆத்மா இருக்க இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கே, அது என்ன பண்றதா, அந்த விரஜை ஆற்றிலே போய் அது இறங்கி ஸ்நானம் செய்கிறது. ஸ்நானம் செய்த உடனே என்ன ஆகுதுன்னா அதுக்கு அந்த ஊர்ல இருக்கப்படியாய் சொல்லும்படியாய் அந்த பரமபதத்துக்கு அனுகுணமாய் ஒரு திவ்யமான ஒரு தேஜஸ், ஒரு திருமேனி கிடைக்கிறது, ஒரு உடம்பு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உடம்பை கொண்டு மேலே போகிறது. இப்போ ஏற்கனவே கீழே என்ன தெரிவித்தோம், ஆகாசத்தை வழங்கக்கூடியவன் யாராயிருக்கிறான், ஆகாசம்னு சொல்லக்கூடிய பரமபதத்தை வழங்கக்கூடியவன் அந்த ஆச்சாரியனாக இருக்கிறான். அப்போ இதை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா, இந்த விரஜை யாத்திரையை பெற்றுக் கொடுக்கக்கூடியவன், அந்த தண்ணீரை பெற்றுக் கொடுக்கக்கூடியவன் ஆச்சாரியன் தான் என்று காட்டுகிறார்கள். பிள்ளை உறங்காவில்லி தாசர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார் எம்பெருமானாருடைய கோஷ்டியில. அவர் ஒரு சமயம் உடையவர் ராமானுஜர் என்னன்னா விபீஷனுடைய சரணாகதியை பத்தி சொல்லிட்டே வர்றார், உபன்யாசம் சொல்றார். கேட்டுட்டே இருக்கார் பிள்ளை உறங்காவில்லி தாசர். அப்புறம் முடிஞ்ச உடனே ரொம்ப சோகமா இருக்கார், அழுகியே வந்துடுது அவருக்கு. உடையவர் போய் கேட்கிறார், ஏன் தாசரே என்ன உங்களுக்கு இவ்வளோ சோகம், ஏன் நல்ல விஷயம் தானே, நீங்க விபீஷண சரணாகதி நல்லா இனிமையாகத்தானே முடிஞ்சிருக்கு, ராமனால அங்கீகரிக்கப்பட்டான்றதை கேட்டிரே, அப்படியும் என்ன இவ்வளவு சோகம்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னானா, அந்த பிள்ளை வரங்காவலிதாசர், விபீஷன் எப்பேற்பட்டவன், எல்லாவற்றையும் விட்டு எம்பெருமானே தஞ்சம் என்று வந்து அடைந்தான். அவன் பண்ணக்கூடிய சரணாகதி எப்படிப்பட்ட சரணாகதி, எல்லாம் அடியாறுகளை முன்னிட்டு கொண்டு பண்ணின சரணாகதியாக இருக்கிறது. அதில் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடியவனுக்கே அங்கீகாரம் செய்வதற்கு அவ்வளோ பெரிய ஆட்சேபங்கள் அந்த ராமனுடைய கோஷ்டியிலே நடந்ததுன்னா, என்னை போல இருக்கிறவருக்கு என்ன நடக்கும், இங்கே எனக்கெல்லாம் மோட்சமே கிடைக்கும்னு நம்பியே போயிட்டு. உடனே உடையவர் சொன்னாராம், நீர் ஏன் அப்படி கவலைப்படுறேன், உமக்கு மோட்சம் அளிப்பதற்கு நான் இருக்கிறேன், எனக்கு ஆளவந்தார் இருக்கிறார், ஆளவந்தாருக்கு நாதமுனிகள் இருக்கிறார், நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் இருக்கிறார், நம்மாழ்வாருக்கு மேலே விஸ்வக்சேனர் இருக்கிறார், விராட்டி இருக்கிறார், பெருமாள் இருக்கிறார். வரிசையா நம்மளுடைய குரு பரம்பரை தொடர் இருக்கக்கூடிய சமயத்திலே நீர் இந்த மோட்சத்தை பற்றி வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கிறார். ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் எழுதுகிறார், கடைசி ஸ்லோகம், எம்பெருமானே நீ என்னை அங்கீகாரம் பண்றதுக்கு எதுவுமே என்னோட சுகிருத்தம் நல்வினைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் என்னை அங்கீகாரம் பண்றதுன்னா எனக்கு ஒரே ஒரு உபாயம் உண்டு. என்கிட்ட பிதாமகம் நாதமுனி விலோக்கிய, என்னுடைய பாட்டனாராக இருக்கக்கூடிய நாதமுனிகள் அவரை பார்த்தே ஆனால் நீ பண்ண வேண்டியது என்னன்னா, எனக்கு மோட்சத்தை கொடுப்பது ஒன்றுதான் உனக்கு சிறந்ததாக இருக்கும் என்று தோற்றும். அப்படிதான் காட்டுகிறாள். ஆச்சாரிய காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல, ஆச்சாரியன் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கிறான், அம்பரத்தை பெற்றுக் கொடுத்தான், ஆகாசத்தை மோட்சத்தை விண்ணாட்டை பெற்றுக் கொடுத்தான், விரஜை ஆற்றின் ஸ்நானத்தை பெற்றுக் கொடுத்தான், சோற்றையும் பெற்றுக் கொடுத்தான் தெரிவிக்கிறார்கள். சோறுன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே, அவ்விடத்திலே அந்த பரவத்திலே போனக்கூடிய காலத்திலே அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள், ஏதத் சாமகாயன் நாஸ்தே என்று சொல்லக்கூடியாய் சாமகானம் பாடுகிறார்கள். அப்போ என்ன பாடுகிறார்கள், அன்னம் பிரம்மேதி விஜானாத் அப்படின்னு உபநிஷத்துல சொல்லுகிறது. அப்போ என்ன, எம்பெருமானே பிரம்மமாக ஓதப்பட்டிருக்கிறார். உபனிஷத் சொல்லக்கூடியது இந்த அன்னம்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா அந்த பிரம்மம் தான், அந்த எம்பெருமான் தான் பிரம்மம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ அந்த அன்னத்தை பெற்றுக் கொடுத்தவன் யார் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியனாகத்தான் இருக்கிறான். அகமன்னாதோ அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதகா என்று சொல்லக்கூடிய பிரம்மானந்த அனுபவத்தை பெறுகிறார்கள். அதுக்கு காரணமாக விளங்கக்கூடியவன் ஆச்சாரியன் என்று தெரிவித்தார்கள். அதுக்கு மேல திருமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது யசோதை பிராட்டி அப்படின்னு சொன்னார்கள் இல்லையா, எப்படின்னு காட்டுகிறார்கள். கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் என்று சொல்லிக்கிறார். இப்போ நாட்ட வந்த விஷயம் இவ்விடத்துல என்னன்னா, பகவானை பிள்ளையாக பெற்றவளுள் மிகச்சிறந்தவள் யசோதை. வெளியே சொன்னோம், ஞாலத்து புத்திரனை பெற்றார் மங்கமீர் நானே மத்தாரும் இல்லை என்று சொல்லும்படியாய் கௌசல்யா பிராட்டிக்கும் இந்த மாதிரி ஒரு பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட பெருமை பெற்றவளாய் இருந்தவள் யார் அப்படின்னு கேட்டா யசோதை தான் என்று விவரிக்கிறார்கள். ஒரு சாஸ்திரத்துல ஒரு வசனம் உண்டு, மந்த்ரோ மாதா குரு பிதான்னு சொல்லிட்டாரு. அதாவது காட்ட ஒரு விஷயம்னா, மாதா மந்த்ரோ மாதானா
மந்திரம்னு சொல்லக்கூடியது அன்னையை போலே, அந்த குருன்னு சொல்லக்கூடியது யார், ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் பிதாவை போலே, தகப்பனை போலே என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ மாதான்னு ஒரு தாய் அப்படின்னு சொன்னா அவளுடைய முக்கியமான கடமையா என்ன இருக்கும், அந்த குழந்தை பெறுவது தானே. ஒரு பிரஜையை தன் வயிற்றிலே வைத்து பிறக்க வைக்கிறாள், தன் வயிற்றிலே கொண்டு அதுக்கப்புறம் வந்து ஈனக்கூடியவளாய் இருக்கிறாள் மாதா என்று சொல்லக்கூடியவர்கள். அப்ப என்ன முடியாதுன்னா மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறாள் சொல்லுகிறார். இவள் தெரிவிக்கிறார். கண்ணன் எம்பெருமான் என்ன சொன்னான்னா திருமந்திரத்தினுடைய அர்த்தமாக விளங்குகிறான் கண்ணன் எம்பெருமான் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். இந்த திருமந்திரனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் ஜெகத்காரணன். அகார வாக்கியம் இருக்குல்ல, அந்த ஓம்காரத்துல பிரணவத்தில் இருக்கக்கூடியதே ஆன்ற ஒரு எழுத்து இருக்கு. அது சொல்லக்கூடியது என்ன, அவன் ஜெகத்காரணன், ஜெகத் ரக்ஷணன். அது மட்டும் இல்ல, நாராயணன்ற சப்தம் என்ன சொல்றதுன்னா நித்திய வஸ்துக்களின் திரள். நாரம் அயனம்னு ரெண்டு இது சேர்ந்ததுன்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அழியாத பொருள்களினுடைய திரள் எல்லாம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா நாரம் என்று சொல்லணும். அந்த நாரங்களை அயனமாக தன்னிடத்திலே ஆசிரியமாக உடையவன் அந்த எம்பெருமான் நாராயணன்ற சப்தத்துக்கு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நித்திய வஸ்துக்கள் திரள் எல்லாவற்றிலும் அந்த நாராயணன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் இந்த உலகை முழுவதையும் வியாபித்து கொண்டிருக்கிறான், வியாபகன் அப்படின்னு அர்த்தம் அதில் தேரும். அப்ப தெரிவிக்கிறார். திருநெடுந்தாண்டகத்தை ஒரு பாசனம் பாடுகிறார். மந்திரத்தால் மறவாதென்னும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே என்று தெரிவிக்கிறார். அப்போ என்னன்னா மந்திரத்தால் மறவாதென்னும் வாழுதியல் சொல்லக்கூடிய காலத்திலே அந்த இடத்துல மந்திரம்னு சொன்னது என்னன்னா திருமந்திரம் என்று காட்டுகிறார்கள் வியாக்கியானம் எழுதுகிறவர்கள். உடனே திருமந்திரத்தை சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா அந்த திருமந்திரத்தினுடைய இது என்ன அப்படின்னா வியாபகம். நாராயண சப்தத்துக்கு காட்டக்கூடியது என்னன்னா வியாபகம், உலகத்தை எல்லாம் அப்படியே தன்னை வந்து வியாபித்து கொண்டிருக்கிறதுன்னா. உடனே அடுத்த பாசனம் பாடுறார். பொன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமருசீர் அவனன் உள்ளத்து என்மதியும் கடந்த அண்ட மீது போகி இருவிசின்பின் ஊடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்ன எந்தை தெரிவிக்கிறார். இப்போ வியாபகம்னு சொல்லக்கூடிய காலத்திலே இந்த திருவிக்கிரமாக ஓங்கி வளர்ந்தான், உலகத்தை எல்லாம் வியாபித்தான் என்று தெரிவிக்கிறார்கள். இப்போ திருமந்திரத்தினுடைய அர்த்தம் என்னன்னா எம்பெருமான் வியாபகன்னு தெரிவித்தது. அப்போ இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தமாக யார் இருக்கிறான் அப்படின்னா கண்ணன் எம்பெருமான் இருக்கிறான் என்று காட்டுகிறார்கள். அதுமேல பலராமன் எப்படிப்பட்டவன் தான் திருமந்திரத்தினுடைய சாரம் அவன் காட்டுகிறார்கள். இந்த பாசனத்தை எப்படி பாடுறான், செம்பொர் கடலடி செல்வா மலதேவா அப்படின்னு தான் பலராமன் எழுப்புகிறார்கள். அப்போ திருமங்கையாளோட பாடுறார். மற்றும் ஒரு தெய்வம் உலதென் இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தம் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானி உற்றதும் உன் அடியார்க்கு அடிமைன்னு சொல்லிட்டானே. இந்த திருமந்திரத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது என்னன்னா பகவானிடத்துல நம்ம அடியாரா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பாகவதர்கள் இறைவனுடைய தொண்டர்கள் திறத்திலே அடியார்களாக இருக்கக்கூடியதான் அந்த திருமந்திரத்தினுடைய சாரம் என்று காட்டுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல காட்டுகிற உம்பியும் நீயும் உறங்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல எழுந்திருன்னு சொல்லக்கூடிய காலத்திலே பகவத் தத்துவத்தையும் பகவானையும் எழுப்புகிறார்கள். அந்த பகவத் சேஷத்துவத்துவம் பொருத்தியவனாக இருக்கக்கூடிய பலராமனையும் எழுப்புகிறார்கள். ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத தத்துவமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பாசுரத்தினுடைய விசேஷார்த்தத்தை தலை கட்டுகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். மேலே அடுத்த பாசுரம் ஒரு 5 நிமிஷம் அடுத்த பாசுரத்தை ஆரம்பிச்சிடும். நம்ம யாருமே பின்னாடி போயின்னு இருக்கோம். அதனால உந்து மதகளித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலியை கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கார் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் வேறுபாட செந்தாமரை கையால் சீரார் உடையெடுக்க வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். அதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணக்கூடியதுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கல்யாணத்துக்கு வேண்டிய மணப்பெண். கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்திருந்த சிசுபாலன் என்று சொல்லும்படியாய் கல்யாணத்துக்கு ஒரு கன்னியை போல இருக்கக்கூடியவள் ருக்மிணி என்று காட்டுகிறார்கள். இந்த இடத்துல காட்டக்கூடியதான்னா பிரதான மகிழ்ச்சி நம்ம எம்பெருமான் கண்ணன் எம்பெருமானுக்கு பிரதான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள் நப்பின்னை பிராட்டி. அதனால இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், கீழே போனோம், நம்ம நந்தகோபனை எழுப்பினோம்,
யசோத பிராட்டியை எழுப்பினோம், கண்ணனை எழுப்பினோம், பலராமனை எழுப்பினோம், திருப்பி பலராமன் துணை கொண்டு கண்ணனை எழுப்பினோம். ஆனால் காரியம் நடக்கல, யாரும் எழுந்துக்கவில்லை. அப்ப நினைக்கிறார்கள் நம்ம எழுப்பின முறையில ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு வந்து நினைத்து பார்க்கிறார்கள். அதனால என்ன பண்றா, சரி ஒரு கல்யாணத்துக்கு எப்படி வந்து ஒரு ஒரு அந்த ஒரு மணப்பெண் அவசியமோ அதுபோல எம்பெருமானுடைய அங்கீகாரத்துக்கு புருஷகாரமாக இருக்கக்கூடிய பிராட்டி தேவை அப்படின்னு என்ன பண்றார்கள், இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரதான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டியை பற்றாமல் நம்முடைய காரியம் தலை கட்டுமாது அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். என்ன இவர்கள் கீழே என்ன பண்ணார்கள், வாசல் காப்பானை எழுப்பினார்கள், கோயில் காப்பானை எழுப்பினார்கள், நந்தகோபனை எழுப்பினார்கள், பலராமனை எழுப்பினார்கள், யசோதை பிராட்டி எழுப்பினார்கள். என்ன பயன்? எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்னா ஒரு வழிப்போக்கர்களைப் போலே. அவர்களாலாம் கண்ணனை எழுப்ப முடியுமா, நமக்கு அடை வைக்க முடியுமான்னா முடியாது. யாரால முடியும்னா பிராட்டியாலே தான் முடியும். அப்போ கண்ணன் நினைக்கிறார்கள் நம்ம எழுந்து, இப்போ கண்ணன் நம்பருமான நம்மளை அழைத்து எழுப்பினதற்கு எழுந்து உணர்ந்து வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இதே கண்ணனுடைய திருவுள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, பிராட்டியை துணை இல்லாமல் இவர்கள் நம்மை எழுப்ப வந்தார்கள். அந்த புருஷகாரன் இருண்டி அவர்களுடைய இதுக்கு திருப்பள்ளி உணர்த்தலுக்கு நாம் எழுதிடக்கூடாதுன்னு கண்ணன் நினைக்கிறான் அப்படின்ற தத்துவத்தை உணர்கிறார்கள். அதனால நப்பின்னை பிராட்டி இந்த பாசுரத்திலே உணர்த்துகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். இதோட இந்த அனுபவத்தை இன்னைக்கு நிறுத்துவோம். இந்த உந்துமதகளித்தன் பாசுரத்தினுடைய அனுசந்தானத்தோடு இன்றைக்கு அனுபவத்தை தலை கட்டுவோம். உந்துமதகளித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அந்தம் கமழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பொல்கார் குயினங்கள் பூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாகாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்பா வந்து திரவாய் விழுந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம் மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் ஸ்ரீமத்சுந்தரஜா மாத்ருமுனிமானசவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம் தழை நல்ல இன்பம் தலை பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.